ராகவம் வந்தே யபார கருணாகரம் மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய் மாபலிமண் தான் கொண்டு தாழால் அடர்ந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேற்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் வாமனாவதார சரித்திரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த வாமனாவதாரம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் 8வது ஸ்கந்தத்திலே விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த வரலாறு எப்படி தொடங்குகிறது என்றால், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கடும் யுத்தம் நடக்கிறது. தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் இந்திரன், அசுரர்களுக்கு தலைவனாக இருந்தவன் யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி. இவன் யாருன்னா பிரகலாதனுடைய பேரன். இரண்யகசிபுவோட மகன் பிரகலாதன், பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன், விரோச்சனனுடைய மகன் மகாபலி. அவன் அசுரர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். இந்த பக்கம் தேவேந்திரன் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். இந்திரன் தலைமையில் தேவர்கள், இந்த மகாபலி தலைமையில் அசுரர்கள் அணிவகுத்து நின்று ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிடுகிறார்கள். அந்த போரிலே இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்டான், தாக்கப்பட்டான். மகாபலி கீழே விழுந்தான், மாண்டு போனான், இறந்து போனான். பராஜித ஸ்ரீஹி அசுபிஷ்ட ஆபிதோஹி இந்திரேண ராஜன் பிருகுபிஸ்த ஜீவிதா சர்வாத்மனாகான் அபஜத் பிருகும் பலிஹி சிஷ்யோ மகாத்மா அத்தனிவேதனேன்னு இந்த சரித்திரத்தை சுகபிரமம் தொடர்ந்து போதே மகாபலி இறந்து போனான்னு அர்த்தம். சரியா போச்சுக்கோ. சப்த சிரஞ்சீவிகள்ல ஒருத்தன்னு மகாபலியை சொல்லுவா. அது மட்டும் இல்ல, மகாபலி உயிரோட இருந்தா தானே வாமனாவதாரமே. ஆனா சரித்திரத்தோட தொடக்கம் என்னன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம். தேவர்கள் தலைவன் இந்திரன் ஓங்கி ஒரு அடி வஜ்ரத்தால அடிச்சான். கீழே சுருண்டு விழுந்தான் மகாபலி. அந்த இடத்திலேயே பிராணன் பிரித்தது, ஆள் மாண்டு போயிட்டான். இது தெரியாமல் அசுரர்கள், மற்ற அசுரர்கள்லாம் தேவர்கள் இருந்து சண்டை போட்டு இருக்கா. மகாபலி இறந்து கீழே கிடக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நாரதர் வந்தார். நாரதர் வந்து அசுரர்கள்ட்ட கேட்டாராம், எதுக்குடா சண்டை போட்டு கேட்டார். அசுரர்கள் சொன்னார், நாங்கெல்லாம் தேவர்களை ஜெயிக்க போறோம். அங்க பாருங்கடா, உங்க தலைவன் மகாபலி, உங்க ராஜாவே அடிபட்டு கீழே கிடக்கான். இந்த ஆளே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்தரன்னு நகைச்சுவையில கேட்கிற மாதிரி ராஜாவே போயிட்டான். இந்த சதுரங்கம் செஸ் விளையாடுறோம் பாருங்க, அதுல ராஜாவுக்கே செத்து வச்சாச்சுன்னா அப்புறம் சிப்பாயை நகர்த்தி என்ன பண்றது? உங்க ராஜா போயிட்டாண்டா, நீங்கள்லாம் இனிமே சண்டை போட்டு என்ன பண்ண போயிடு? முடிஞ்சா இறந்து போன உங்க ராஜாவுக்கு உயிர் கொடுக்கும் வழியை பாருங்கள்னு சொன்னாரா நாரதர். அசுராலாம் கேட்டா, இறந்து போனவனுக்கு எங்கேருந்து உயிர் கிடைக்கும் அப்படின்னா நாரதர் சொன்னார், உங்க ஆச்சாரியன் மனசு வச்சா முடியும். அசுரர்களுடைய குரு யாருன்னா சுக்கராச்சாரியர். உங்க ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர் இப்ப அஸ்தமனகிரி என்னும் மலையிலே தபஸ்ல ஈடுபட்டு இருக்காரு. அந்த சுக்கராச்சாரியருக்கு சஞ்சீவனி மந்திரம்னு ஒரு மந்திரம் தெரியும். அந்த சுக்கராச்சாரியார் நினைச்சா சஞ்சீவனி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி இறந்து கிடக்கும் இவனுக்கு உயிர் கொடுக்க முடியும். நீங்க பாட்டுக்கு அவனை கீழே போட்டுட்டு நீங்க எங்கேயோ சண்டை போட்டு இருக்கே, போற நிறுத்து போன நாரதர். நாரதர் சொன்னா எல்லாரும் கேட்டுடுவாங்க. நாரதர் சொன்னா தேவர்கள் கேட்பார்கள், மனிதர்கள் கேட்பார்கள், அசுரர்கள் கேட்பார்கள், பகவானே கேட்பார். ஏன்னா நாரதர் திரிலோக சஞ்சாரி, மீடியா பிளஸ் மாதிரி அவரெல்லாம் பகைச்சிக்க முடியாது. அதனால நாரதர் சொல்லவும் அசுரர்கள்லாம் சண்டையை நிறுத்திட்டு விடுவிடுன்னு மகாபலியின் சடலம், இறந்து போன மகாபலியின் சடலம், அதை எடுத்துட்டு நாரதர் சொன்னபடி அஸ்தமனகிரிக்கு செல்கிறார்கள். அங்கே பார்த்தா சுக்கராச்சாரியார் பிருகுவம்சத்து ரிஷிகளோடு சேர்ந்து தபஸிலே ஈடுபட்டு இருக்கிறார். சுக்கராச்சாரியார் அவர்கிட்ட கொண்டு போய் மகாபலியின் சடலத்தை போட்டாலாம். சுக்கராச்சாரியார் பார்த்தா, அச்சோ மகாபலியா இறந்து போயிட்டான், என்ன ஆச்சுன்னு கேட்டார் சுக்கராச்சாரியார். ஏன்னா மகாபலியிட்ட சில அசுர பண்புகள் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், அந்த நெகட்டிவ் எல்லாம் விட்டுடுங்கோ. ஆச்சாரிய பக்தி நிறைய இருந்தது. தன்னுடைய குரு, தன் ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார்ட்ட அவ்வளவு விசுவாசத்தோட இருப்பான். அதனால பார்த்தா, ஐயோ நம்ம கிட்ட ரொம்ப பக்தியோட இருக்கிறவனாச்சே, என்னடா ஆச்சுன்னு கேட்டார். அவ சொன்னாலும், இந்திரன் வஜ்ராயுதத்தால அடிச்சான், அடிபட்டு சுருண்டு விழுந்தான், பிராணம் போயிடுது. சுக்கராச்சாரியார் சொன்னார், இந்த ஆச்சாரியன் அனுகிரகம் இருக்கும் வரை உயிரே போனாலும் நான் உயிரை விட்டு தருவேன்னு சொல்லி அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சுக்கராச்சாரியார் பிரயோகம் பண்ணார். இறந்து கிடந்த மகாபலி மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். சுகபிரமம் ஸ்லோகம், பராஜித ஸ்ரீஹி அசுபிஷ்ட ஆபிதஹி இந்திரேண ராஜன் பிருகுபிஸ்த ஜீவிதா. இப்போ பிருகுவம்சத்து ரிஷிகளும் சுக்கராச்சாரியாரும் பண்ண ஆசீர்வாதத்தாலே மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டான் மகாபலி. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மட்டும் தனக்கு இருந்ததுன்னா உயிர் போற அளவு ஆபத்து வந்தாலும் இல்ல, உயிரே போயிட்டாலும் கூட ஒரு ஆச்சாரியன் மனசு வச்சா அவனை மீண்டும் உயிர்த்து எழ வைக்க முடியும். சுக்கராச்சாரியர் எழுப்பி விட்டார். இப்போ எழுத்து பார்க்கலாம் மகாபலி,
நடந்ததையெல்லாம் அறிந்து கொண்டான். ஏற்கனவே அவனுக்கு ஆச்சாரிய பக்தி அதிகம். இப்ப இன்னும் ஆச்சாரியன் தான் உயிர் கொடுத்தாருங்கிறது தெரியும். இன்னும் ஆச்சாரியன்ற விசுவாசம் அதிகமாச்சான். அதனால பிருகுவம்சத்து ரிஷிகளையும் சுக்கராச்சாரியரையும் முறைப்படி எல்லா உபச்சாரங்களும் பண்ணி எப்படி எல்லாம் ஆராதிக்கணுமோ அப்படியெல்லாம் அந்த ஆச்சாரியர்களுக்கு பூஜை செய்யலாமா மகாபலி. சர்வாத்மனாதான் அபஜத் பிருகுன்பதி சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனேன. ஒரு ஆச்சாரியனை வணங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ எல்லா வழிகளையும் வழங்கி, சுவாமி ஆச்சாரியரே சுக்கராச்சாரியரே, இந்த உயிர் என்பது நீங்க போட்ட பிச்சை, அடியே உங்களுடைய சிஷ்யன் என்று சொல்லி அவரை ஆராதித்தானா. இப்போ சுக்கராச்சாரியார் ரொம்ப மனம் வந்திருக்கார். என்னடா ஆச்சு, எப்படிடா விழுந்தேன்னு கேட்டார். அவன் சொன்னாதான் இந்திரன் அடிச்சு கீழே தள்ளிட்டான், தோற்று போய் விழுந்து பிராணனே போச்சு. அப்புறம் தான் முழிச்சு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது நீங்க உயிர் கொடுத்திருக்க. சுக்கராச்சாரியார் சொன்னார், அவ்வளவுதானே, எந்த இந்திரன் உன்னை வீழ்த்தினானோ அவனை நீ வீழ்த்துவதற்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன்னு இவனுக்காக சுக்கராச்சாரியார் ஒரு யாகம் பண்ணி வச்சாராம். தம் பிராமணா பிருகவ பிரியமானாக அயாஜயன் விஸ்வஜிதாத்ரிணாகம் ஜிகீஷமானம் விதினாபிஷிச்சிய மகாபிஷேகேன மகானுபாவாக. இப்ப சுக்கராச்சாரியார் என்ன பண்றார், மற்ற ரிஷிகளை அழைத்து இவனுக்காக விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம் மகாபலிக்காக பண்றார். இந்த விஸ்வஜித் யாகம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பாகவத புராணத்துக்கு பாகவத சந்திர சந்திரிகான்னு ஒரு வியாக்கியானம் வீரராகவ சுவாமி என்பவர் படிக்கிறார். அதுல காட்டுறார், அதர்வண வேதத்துல பகுவிருச்சி பிராமணத்துல, அதர்வண வேதத்தின் பகுவிருச்சி பிராமணத்துல விஸ்வஜித் என்று ஒரு யாகம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்த விஸ்வஜித் யாகத்தை மட்டும் தான் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது, உலகத்தையே அவன் வென்று விடுவான். அந்த விஸ்வஜித் யாகத்தை மகாபலிக்காக சுக்கராச்சாரியார் பண்ணி அத்தோட நிகழ்ச்சான். அடுத்து என்ன பண்ணான்னா அங்கேயே மகாபலியை உட்கார வச்சு நீதான் மூலத்துக்கும் ராஜான்னு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ராமன் எப்படி ராமாயணத்துல விபீஷணனுக்கு சேது கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணணும், இன்னும் இலங்கைக்கே போகல, ராவணனையே வீழ்த்தல, விபீஷணா நீதான் இலங்கைக்கு ராஜான்ட்டான். அது போல சுக்கராச்சாரியார் மகாபலி நீதான் மூலமுக்கும் ராஜா என்று அவருக்கு ஒரு பட்டாபிஷேகத்தையே சுக்கராச்சாரியார் பண்ணி வச்சார். இப்போ யாகம் பொழுது விட்டு எரியுது. நாமும் அப்படியே மானசீகமாக அஸ்தமனகிரிக்கு போறோம் கும்பகோணத்திலிருந்து. இப்ப பார்த்தா சுக்கராச்சாரியார் சுற்றி பிருகுவம்சத்து ரிஷிகள், மகாபலி உட்காந்துருக்கான், சேனையெல்லாம் இழந்துட்டான், ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆயுதம் கவச்சம் எதுவுமே கிடையாது. இவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சு நீ தான் ஜெயிக்க போறேங்கிறார். எப்படி ஜெயிப்பான்னா அந்த அக்னி கொழுந்து விட்டு எரிஞ்சுன்றது வரையும் அந்த நெருப்புல இருந்து என்னாச்சா ததோரத காஞ்சன பட்டனதஹ ஹயாச்ச ஹரியஸ்வ துரங்கவர்ணாஹ வஜச்ச சிம்ஹேன விராஜமானஹ குதாசனாதாச ஹவிர்பிஷ்டாது. சுக்கராச்சாரியார் நெய் எடுத்து அக்னியில சேர்க்கிறார். ஒரு முறை சுவாகான நெய் அக்னியில சேர்த்தா அந்த அக்னியில் இருந்து தங்க ரதம் புறப்பட்டு வெளியில வரலாம், ஏறி உட்கார்லாங்கிறார். ரதத்தை இழுக்க குதிரை வேணுமேனா அடுத்த சுவாகான நெய் ஆகுதி கொடுக்கிறார். 4 பச்சை நிற குதிரைகள் வெளியில வரலாம், தானே தேரோடு போய் தன்னைத்தானே அந்த குதிரைகள் கட்டி கொள்கின்றன, ஏறி உட்காருங்கிறார் சுக்கராச்சாரியார். அப்புறம் அந்த தேருக்கு மேல ஒரு கொடி வேணும், மகாபலிக்கு சிங்கக்கொடி. அடுத்த சுவாகா அக்னியில் இருந்து சிங்கக்கொடி வருகிறது. இது மட்டும் இல்ல, தனுஷ்ச திவ்யம் புரடோபனத்தம் தூணாவரிக்தௌ கவசம் ச திவ்யம் பிதாமக தஸ்ய ததௌச்சமாலம் அம்லான புஷ்பம் ஜலஜஞ்ச சுக்ரஹா. அடுத்து அக்னியில் ஆகுதி கொடுக்கிறார். அக்னியில் இருந்து தங்க வில் புறப்பட்டு வந்தது. அடுத்த ஆகுதி அக்னியில கொடுக்கிறார். பார்த்தா அம்பரா துணி, அக்ஷயமான அம்பரா துணி வந்துதான். அதாவது அக்ஷய பாத்திரத்துல இருந்து எப்படி எதை எடுத்தாலும் குறையாதோ அம்புகள் எடுக்க எடுக்க குறையாது, அப்படிப்பட்ட அம்பரா துணி அது அக்னியில் இருந்து வந்தது. அடுத்து கவச்சம், அதுவும் அக்னியில இருந்து வந்தது. அப்ப பாருங்க, ஒரு ஆச்சாரியன் விசுவாசத்தோடு இருந்து அவரை ஆராதித்தால் அந்த ஆச்சாரியன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவார். எல்லாம் ஆச்சு. இவனுக்கு ஒரு மாலை வேணும். தாத்தா பிரஹ்லாதன் அணிவித்தான். தஸ்ய ததௌ மாலாம் அம்லான புஷ்பம் பிதாமகா. இவருடைய பிதாமகர் பாட்டனாரான பிரகலாதர் வந்து இவருக்கு வாடாத ஒரு மாலையை கழுத்தில் அணிவித்தார். அப்புறம் சண்டைக்கு போறோம்னா சங்கநாதம் பண்ணோம் இல்லையா, மகாபாரத யுத்தம்னாலே கண்ணபிரானுடைய சங்கநாதம் நம்ம நினைவுக்கு வரும். இவனுக்கு சங்கு வேணும். சுக்கராச்சாரியா தானே ஆசீர்வாதம் பண்ணி அவன் கையில ஒரு சங்கம் கொடுத்தாலும், இந்த சங்கை எடுத்துட்டு போய் நீ ஊதிப்பாரு இந்திரன் எப்படி நடுங்கிறான்னு தெரியும். இப்ப இந்த சங்கம் வாங்கிடலாம், கழுத்துல மாலை அணிஞ்சிடலாம், கவச்சத்தை அணிஞ்சிடலாம். இப்போ வில்லு, அம்பரா துணி, புது தேரு, புதுதான குதிரைகள் இப்ப எடுத்துட்டு
சேனை மொத்தமும் அக்னியிலேருந்து வந்திருக்கு. இந்த சேனையோடு புறப்பட்டான். ஆச்சாரிய திருவடிகளை வணங்கினான். சுக்கராச்சாரியார் சொன்னார், ஜெய விஜயி பவா, வெற்றியுடன் திரும்பி வந்தார். மகாபலி புறப்பட்டான். நேர இந்திரபுரி அமராவதி பட்டணம் இந்திரனுடைய ஊரை போய் முற்றுகையிடுகிறான். தம் தேவ தியானம் ச வருதினி பனிஹி பகிஸ்ஸமந்தாத் குருதே பிரதன்யயா ஆச்சாரிய தத்தம் ஜலஜம் மகாஸ்வனம் ததோப்ரயுஞ்சன் பயமிந்திர யோகிதாம். நேர இந்திரபுரி அப்படியே போய் சுற்றி படைத்தான். கையிலே சுக்கராச்சாரியார் கொடுத்த சண்டை எடுத்தான். கம்பீரமா சங்கநாதம் பண்ணானா. அந்த சங்கநாதத்தை கேட்கவுமே இந்திரன் நடுங்கி போயிட்டான். அச்சோ, எங்க சங்கநாதம், போய் பாருங்க. இந்திரனுடைய ஆடலம் பார்த்துட்டு வந்து சொன்னான், ஒரு பெரிய சேனையோடு, பொலிவு மிக்க தேஜஸ் மிக்க சேனையோடு மகாபலி வந்து நிற்கிறான். இந்திரன் பார்த்தான். எப்போதுமே இறந்தவர் மீண்டும் வந்துட்டாருன்னா பயம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏதோ ஒண்ணு பண்ணி அவனை கொண்டுட்டோம், மறுபடியும் உயிர் பெற்று வந்தானா. எப்படி உயிர் பெற்று வந்தான், எவ்வளவு பெரிய சேனைன்னு கேட்டான். சேனையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய தேஜஸோட இருக்கு, வலிமையோட இருக்குன்னா. இந்திரன் கிடுகிடுன்னு தேவ குருவான பிரகஸ்பதி போனான். அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார், தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி. இந்திரன் நேரா பிரகஸ்பதியில போனான். சுவாமி ஆச்சாரியனே, அந்த மகாபலியை நான் தானே அடிச்சு கொண்டேன், இப்ப திடீர்னு பார்த்தா பெரிய சேனையோட வந்திருக்கான், தெரியுமா என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்போ பிரகஸ்பதி சொல்றார் இந்திரன்ட்ட, ஜானாமி பகவத் சத்ரோ உன்னதேரஸ்ய காரணம் சிஷ்யாய உபகிருதம் தேஜஹா பிருகுபிஹி பிரம்மவாதிபிஹி. அதுவா இந்திரா, மகாபலியை நீ அடிச்சு கொண்டது உண்மைதான். ஆனா அசுரால் அவன் சடலத்தை கொண்டு போய் அவன் ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார்ட்ட போட்டா. அவன் ஆச்சாரியன் உயிர் கொடுத்துட்டார். அவன் ஆச்சாரிய பக்தி மிக்கவன், ஆச்சாரியன பக்தியோடு ஆராதித்தான். அதனால அவன் ஆச்சாரியன் அவனுக்கு இவ்வளவு பலத்தை கொடுத்து அனுப்பியிருக்கார். அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்திரன் சொன்னா, சுவாமி நான் எப்படியாவது ஜெயிக்கணும், வழி சொல்லுவோம். பிரகஸ்பதி சொன்னார், நான் தான் சொல்லிட்டேனே, அவன் ஆச்சாரிய பக்தியோடு இருக்கான், அவன் ஆச்சாரியனை நல்லா ஆராதித்தான், அவன் ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணார், அதனால வலிமையோடு வந்திருக்கான். இந்திரன் சொன்னா, அதை கேட்கல சுவாமி, நான் அவனை ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி சொல்லுவோம். பிரகஸ்பதி சொன்னார், டே அவன் ஆச்சாரியன், அவன் பக்தியோட இருந்தான், அவன் ஆச்சாரியனை நன்றாக ஆராதித்தான், அவன் ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணார் சேனை. சுவாமி நான் அதை கேட்கல, நான் அவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இப்படி ஒரு டியூப் லைட்டா இருக்கானே, இதை விட டைரக்டா எப்படி சொல்றது, என்னை நானே வணங்கு நான் சொல்ல முடியும். அவன் ஆச்சாரியன் பக்தியோட இருந்தானா நீ உங்க ஆச்சாரியனை வணங்குன்னு அர்த்தம். இவர் பார்த்தா நீ உனக்கு சுட்டு போட்டாலும் ஆச்சாரிய பக்தி வரமாட்டேங்கிறது. அதனால பிரகஸ்பதி பார்த்தா, ஏஷ விப்ரபலோதர்கா சம்பிரதி ஊர்ஜித விக்ரமஹா, இல்லடா உன்னால அவனை ஜெயிக்கவே முடியாது. ஏன் சுவாமி சொல்லு போனா, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன் சரிப்பட்டு, அதனால நீ சரிப்பட்டு வரமாட்டேன். எத்தனை தடவை சொல்றது, அவன் ஆச்சாரியன் பக்தியோட இருந்தான், அவன் ஆச்சாரியனை ஆராதித்தான், அவன் ஆச்சாரியன், அதெல்லாம் புரிஞ்செடுத்து சுவாமி நான் உன்னால ஜெயிக்க முடியாது, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்திரன் பார்த்தான். அப்ப நான் என்னதான் பண்றதுன்னா, நீ தேவலோகத்தை விட்டு ஓடிட்டு இருந்தேன்னா அவன் ஒன்ன கொண்டுடுவான். அவனுக்கு ஆச்சாரிய பக்தி இருந்தது, அட்லீஸ்ட் இறந்தாலும் குழைச்சவன் தான். உனக்கு அதுவும் கிடையாது, நீ இருந்தா உன்னை கொண்டுடுவான், ஓடிடுன்னா. இந்திரன் சொன்னா, அது எப்படி சொத்தெல்லாம் விட்டுட்டு ஓட முடியுமா. பிரகஸ்பதி சொன்னார், ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இப்போதைக்கு ஓடிடுது. நீ மீண்டும் மகாபலியிலிருந்து ராஜ்யத்தை பெற ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழின்னா, பிரகஸ்பதி சொல்றார், தேஷாமேவ அபமானேன சானுபந்தோ வினக்ஷதி. என்னன்னா, இந்த மகாபலிக்கு இப்ப நீ ராஜ்யத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ராஜ்யம், செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ஜாஸ்தியான கர்வம் வளரும். அந்த கர்வம் வளர்ந்ததுன்னா எந்த ஆச்சாரியனால வாழ்வு பெற்றானோ கர்வத்தால் அந்த ஆச்சாரியனையே அவமானப்படுத்துவான். அப்ப அந்த ஆச்சாரியன் வாயால சாபம் கொடுத்தா அழிஞ்சு போவானே ஒழிய. அப்போ இதுவரை மகாபலி ஆச்சாரிய பக்தியோடு ஆச்சாரியன் கையில கருவியா இருக்கான். இவனுக்கு செல்வத்தை கொடுத்தா கருவியா மாறிடுவான். கருவியா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, கருவியா அரகண்டா மாறிட்டா ப்ராப்ளம். அதனால இப்போதைக்கு கருவியா இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவனுக்கு நிறைய செல்வம் இப்ப கிடைக்கட்டும். செல்வத்தினால் கர்வம் வந்து இதே ஆச்சாரியனை அவமானப்படுத்தினான்னா அப்ப வேணா நீ ஜெயிக்கலாம். இப்போ ஒதுக்கி போட்ட இது என்ன மாதிரி பார்க்கலாம்னா, ஒரு அப்பாவுக்கு ரொம்ப ஆசையா எதிர்த்து வீட்டு பையனோட தம் பையனை நான் மார்க் வாங்கணும். அதனால பையனை பல டியூஷனுக்கு அனுப்பினார், அதை பண்ணார், இதை பண்ணார். என்ன பண்ணாலும் எதிர்த்து வீட்டு பையனோட இவன் கம்மியான வாங்கிட்டு இருக்கான். கடைசியா பார்த்தா நம்ம பையன் இதுக்கு மேல வாங்க மாட்டான், எதிர்த்து வீட்டு பையனோட மார்க்கை குறைக்க வேண்டியதான்னு சொல்லி அந்த பையனை டிவி பார்க்க வச்சுட்டான். அது போல இந்திரனுக்கு ஆச்சாரிய பக்தி வளராது. அப்ப இவன் அவனை ஜெயிக்க ஒரே வழி என்னன்னா, மகாபலியோட ஆச்சாரிய பக்தியை குறைச்சு விட்டுணும்.
அதை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னா, இப்போதைக்கு செல்வத்தை கொடுத்துட்டா கர்வம் வளரும், ஆச்சாரிய பக்தி போகும். அதனால இப்படி ஒரு ஃபார்முலாவை கொடுத்து பிரகஸ்பதி இந்திரனை ஓடி முடிய சொன்னார். இந்திரனும் தேவர்களும் ஓடி போய் ஒளிஞ்சுடுறாங்க. எங்க போய் ஒளிஞ்சுகிறான்னா, தேவர்களின் தந்தையான கஷ்யப முனிவர், தேவர்களின் தாய் அதிதி தேவி, அந்த கஷ்யபர் வாழக்கூடிய ஆசிரமம், கஷ்யபரும் அதிதியும் வாழக்கூடிய ஆசிரமம், அதை சுற்றி புற்களாகவும் மரங்களாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் மாறுபடிவம் எடுத்துக்கொண்டு தங்கள் பெற்றோர்கள்ட்ட கூட அடையாளத்தை காட்டிக்கொள்ளாமல் மறைந்து அத்தனை தேவர்களும் ஒளிந்து வாழ தொடங்குகிறார்கள். அதனால இந்திரன் என்ன பண்ணா, மற்ற தேவர்களோடு கொல்லப்புறமா அமராவதி பட்டணத்திலிருந்து கூடி அவன் மயில், மான், பறவை, கொசு, ஈ, புல்லு, பூண்டு, மரம், செடி, கொடி இப்படியெல்லாம் வடிவம் எடுத்துட்டு அவ கஷ்யபர் அதிதி ஆசிரமத்தை சுத்தி போய் வசிக்க ஆரம்பிச்சுட்டா. மகாபலி முற்றுகையிட்டு சங்கு ஊதிட்டு பார்த்துட்டே இருக்கான். என்னடா இது, இன்னும் ஒத்தனையும் காணுமே, சண்டைக்கு வந்தான்னா ஜெயிக்கலாம்னு பார்த்தா ஒண்ணு காணுமே. கேட் கிராஷ் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதாண்டு சேனையோடு உள்ளே நுழைகிறான் மகாபலி. தேவேஷு அகநீலேஷு பலிர் வைரோச்சன புரியும் தேவதானி மகிழ்காய வசம் நித்தியே ஜெகத்ரயம். போய் பார்த்தா உள்ள ஒத்தனையும் காணும். அமராவதி பட்டணமே அப்படியே தொடச்ச மாதிரி இருக்கு. ஏன்? தேவர்கள் போய் ஒளிஞ்சுட்டாலே, அமராவதி பட்டணத்துல யாருமே இல்லை. பார்த்தா மகாபலி, இனிமே தேவலோகம் பூலோகம் எல்லா உலகத்தையும் இடைப்பட்ட லோகம். பூபு புவனா சுபகா. சுபகான்னா ஸ்வர்லோகம், ஸ்வர்கலோகம், தேவலோகம். பூபுனா இந்த பூலோகம், புவகாங்கிறது அந்த ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியான அந்தரிக்ஷம். இந்த மூன்றுக்கும் நான் தான் இனி ராஜா என்று மூவுலகத்தின் ராஜ்யத்தையும் கையகப்படுத்திக் கொண்டார் மகாபலி. சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டாங்க. இப்போ தேவர்களின் தாயான அதிதி தேவிக்கு தங்கள் ஆசிரமத்தை சுத்தித்தான் தேவர்கள் ஒளிஞ்சிருக்கானே தெரியாதான். அவன் பாக்குறா, என்னடா இது, தேவலோகத்திலிருந்து குழந்தைகள்லாம் இங்கே ஓடிட்டாளே, எங்க போயிருப்பான்னு தேடினா எங்க போனாலும் தெரியல. அதனால இந்த அதிதி தேவியானவள், தேவர்களின் தாயானவள், தன் கணவரான கஷ்யபத்தை வந்து பிரார்த்தித்தாளாம். சுவாமி, நம்ம குழந்தைகள்லாம் எங்க போனானே தெரியல, போன் பண்ணா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறான்னு வருது. அந்த தொடர்பு எல்லைக்கு வெளியே எங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த மகாபலி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு அசுரத்தனமான ஆட்சியில வந்து அவன் உட்காந்துட்டான். நம் பிள்ளைகளான தேவர்களுக்கு பழையபடி அந்த ராஜ்யம் கிடைக்கணும், நீங்க பார்த்து அனுகிரகம் பண்ணுங்க. அப்போ கஷ்யபர் சொல்றானா, வரலாம், இந்த பதவி கொடுக்கறதுங்கிறது நம்ம கையில இல்ல, பகவான் கையில இருக்கு. யார் ஒருத்தர் ஒரு பதவியில வந்து உட்கார்றாருன்னா, மகாலட்சுமியின் கட்டாட்சம், நாராயணனோட கட்டாட்சம் வேணும். அது இல்லாம பதவிங்கிறது கிடைக்காது. இந்த ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம்ங்கிற ஸ்துதியில ரொம்ப நயம்பட ரசமா தெரிவிக்கிறார். பதவி எப்ப கிடைக்கும்னா மகாலட்சுமியோட கட்டாட்சத்தால கிடைக்குமோ, அது எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பராசர பட்டர். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூ அமீயத்ர த்வித்ரா சச்ச சகமகா திஸ்தத் அதராத் அத ஸ்ரீராம்நாயஸ்தத் உபயம் சம்ஸ்வாம் பிரணிஜதோ பிரசஸ்திஸ்ஸா ராஜ்ஞோ யதபிச்ச புரீகோஷ கதனம். என்னன்னா, லக்ஷ்மி கட்டாட்சம்ங்கிறது ரொம்ப வசதி. அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்துல கோடியில ஒரு பங்கு ஒன்ன மேல பட்டுதான். பார்த்தா வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர்ங்கிற பதவிக்கு ஒரு வந்துட்டாங்க. இன்னொருத்தர் மேல லட்சத்துல ஒரு பங்கு பட்டுதான், அவர் எம்எல்ஏ ஆயிட்டாராம். இன்னொருத்தர் பேர்ல 1000த்துல ஒரு பங்கு பட்டுதான், அவர் பார்த்தா மந்திரி ஆயிட்டாராம். இன்னொருத்தருக்கு 100ல ஒரு பங்கு பட்டுதான், அவர் பார்த்தா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆயிட்டாராம். இன்னொருத்தருக்கு பார்த்தா 50ல ஒரு பங்கு பட்டுதான், அவர் இந்திரன் ஆயிட்டாராம். ஒருத்தருக்கு 10ல ஒரு மடங்கு பட்டுதான், அவர் பிரம்மா ஆயிட்டாராம். மகாலட்சுமி மொத்தமா ஒருத்தரை கட்டாட்சித்தாளாம், அவர் நாராயணன் பரமாத்மாவாகி லட்சுமிக்கு பக்கத்திலே உட்கார்ந்துட்டாங்க. அப்போ லக்ஷ்மியோட கட்டாட்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல யார் மேலாம் போகுதோ அவளா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பதவியில உட்கார்ந்தா. லக்ஷ்மி கட்டாட்சம் பூர்த்தியா யார் மேல பட்டதோ அவன் பரமாத்மா நாராயணனாகி லட்சுமிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டான். அப்பாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்ம ததபூ என்கிறார் பராசர பட்டர். அப்போ அந்த தாயார் கட்டாட்சம், பெருமாள் கட்டாட்சம் வேணும்பா. அதனால இந்த பதவி எல்லாம் நம்ம கையில இல்லை. கஷ்யபர் சொன்னா, நீ நாராயணனை குறித்து பயோவிரதம் என்ற விரதத்தை அனுஷ்டிப்பாயாக. அந்த பயோவிரதம்னு நீ 12 நாள் அனுஷ்டித்தா நாராயணனை காட்சி கொடுத்து என்ன பண்ண வேணும்னு கேட்பான். அவன்கிட்ட சொல்லிக்கோ, நம்மளுக்கு கொடுக்கல. அப்ப அந்த பயோவிரதம் எப்படி நோக்க வேண்டும்னு கேட்டாள் அதிதி தேவி. கஷ்யபர் சொல்லிக் கொடுக்கிறார். பங்குனி மாசத்துல சுக்லபக்ஷம் வளர்பிறையில 12 நாள்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். 12 நாட்களா 12 நாள்களா? நாட்களா? நாட்கள்னா நாள்பட்ட கல்லு, வேற ஏதோ வஸ்துன்னு இருக்கும். நாளுக்கு முதல் நாள்கள் தான்.
பழுது போய் ஒழிந்தன நாள்கள் ஆவியே அமுதே எனதனை துருகி அவரவர் பனைமுலை குடையா ஆவியே உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் தூவிசேர் அன்னம் துணையுடன் உணரும் சூழ்புணர் குழந்தையே தொழுது என் நாவினால் உய நான் கேட்டுக்கொண்டேன் நாராயணா எனும் நாமம். அதனால நாட்களுக்கு வேற சில பேர் ஆட்கள் ஆள் சாப்பிடுறவர்களுக்கு ஆட்கள் இருக்கு. ஆளுக்கு கூறல் ஆள்கள் தான். அது போல நாள்கள் 12 நாள்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அது பங்குனி மாசத்துல வளர்ந்து வேலை. ஒவ்வொரு நாளும் நாராயணனுக்கு திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனத்துல சம்பா அரிசிய பால்கைய சமைச்சு அதோட நெய் வெல்லம் சேர்த்த சக்கர பொங்கல் தயாரித்து அதை தினந்தோறும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். ஆனா அந்த சக்கர பொங்கலை நாம சாப்பிடக்கூடாது. பிராமண போஜனம்னு வேதம் படிச்சவாளை கூப்பிட்டு அவளுக்கு கொடுத்துடணும். யார் விரதம் இருக்காளோ பால் மட்டும் சாப்பிடணும். அதனாலதான் பயோவிரதம்னு பேரு. பயசுனா பால் மட்டும். அந்த 12 நாளும் வெறும் பால் மட்டும்தான் இவா சாப்பிடணும். ஆனா பெருமாளுக்கு பிரசாத நிவேதனம் மட்டும் அதை வேதம் படிச்சவாளுக்கு கொடுத்துடணும். அப்புறம் விரதம் இருப்பவர் தரையில் தான் படுக்க வேண்டும். பிற உயிர்களை ஹிம்சிக்க கூடாது. வீண் பேச்சு பேச எப்போதுமே பேசாம இருக்கிறது நல்லதுதான். வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. இது போல ரூல்ஸ் இருக்கு. இத 12 நாள் கடைபிடித்து நீ பால் மட்டும் உட்கொண்டு தரையில் படுத்து வந்தவர்களுக்கு பெருமாளுக்கு நிவேதனம் என்ற பிரசாதத்தையும் அளித்து இந்த விரதத்தை நீ அனுஷ்டித்தாயானால் நாராயணன் உனக்கு காட்சி தருவான். அவன்கிட்ட கேட்டு கொடுத்தார். அந்த மாதிரி இந்த அதிதி தேவியானவள் 12 நாட்கள் இந்த பயோவிரதத்தை அனுஷ்டிச்சு பூர்த்தி பண்றார். சரியா பூர்த்தி பண்ணும் போது அவளுக்கு அற்புதமான தரிசனம் கிடைச்சதான். நாமும் அப்படியே மனத்திரையில் கலந்து கொள்வோம். கஷ்யபர் அதிதியோட ஆசிரமம் 12 நாள் விரதம் பூர்த்தி ஆயிடுத்து. இப்ப அதிதி பகவானுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறாள். தஸ்யா பிராதுரபூதாக பகவான் ஆதிபூருஷா பீதவாசாக சதுர்பாகு சங்க சக்கர கதாதரா. அவளுக்கு எதிரே பிரத்யட்சமாக பகவான் காட்சி தருகிறானா. ஆதிபுருஷனாகிய பகவான் பீதவாசாக இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை பட்டு பீதாம்பரம் மஞ்சள் பட்டு அணிந்திருக்கிறான். சதுர்பாகு 4 திருக்கரங்களோடு விளங்குகிறான். சங்க சக்கர கதாதரா. வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, வலது கீழ் திருக்கரத்திலே கதை. இவற்றை ஏந்தி கொண்டு அந்த அதிதி தேவிக்கு பகவான் காட்சி அளிக்கிறான். உட்கார்ந்து இந்த அதிதி தேவி கண்ணெதிரிலே தெரியும் பகவானை சேவித்தவாறே தரிசித்தவாறே தம் நேத்திர கோச்சரம் வீக்ஷிய சகசோத்தாய சாதரம் அப்படியே ஆதரத்தோடு அன்போடு என்னை தேடி பகவான் வந்தானா என்று அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் கழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாடி கவிழ்ந்திருப்பன் என்று அப்படியே எழுந்தாளா. எழுந்தவுடன் விழுந்தாள். நனாம புவிகாயேன தண்டவன் பிரீத்தி விற்பதா. ஒரு 12 நாள் விரதம் இருந்த எனக்காக என்னை தேடி வந்தாயா என்று தண்டவத்து ஒரு தண்டம் போல் கீழே விழுந்தாள் அதிதி தேவி. இந்த நமஸ்காரம் பண்றத தண்டம் சமர்ப்பித்தல். தண்டம் சமர்ப்பித்தல் நம்மள சின்ன வயசுல இருந்து அதை சொல்லிதான் திட்டிட்டு இருக்கா. பட் நமஸ்காரத்தையே தண்டம் சமர்ப்பித்தல்னு சொல்லணும். தண்டம்னா குச்சின்னு அர்த்தம். ஒரு குச்சிக்கு சப்போர்ட் இல்லாம விழுந்தோம்னா அது எங்கேயா இருந்தாலும் விழுந்தோம். அது கீழே சேரா சகதியான்னு பார்க்காது. கீழே ஈரமா இருக்கா காஞ்சிருக்கான்னு பார்க்காது. எந்த இடமா இருந்தாலும் சப்போர்ட் இல்லைன்னா விழுந்துடும். அது போல பகவானோ ஆச்சாரியனோ எழுத்தாப்புல வந்துட்டா வெட்டி எடுக்காதுமா, கீழே சேரா ஈரமா இதெல்லாம் பார்க்க கூடாது. பொத்துன்னு சப்போர்ட் இல்லாத குச்சி மாதிரி விழணும். அதனாலதான் அந்த தண்டம் சமர்ப்பித்தல்கிறார். அது மட்டும் இல்ல, குச்சி விழுந்துருக்கு, விழுந்தப்பறம் தானே எழுந்திருக்குமா? நாம தூக்கி விட்டாதான் எழுந்துக்கும். அது போல யாரை சேவிக்கிறோமோ அவர் எழுந்துருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் நாம எழுந்துக்க கூடாது. அதனாலதான் ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் ஒருவர் திருக்கோட்டியூர் நம்பி அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர காவிரி மணல்ல நிக்கிறார். ஆச்சாரியன் வந்திருக்காங்க. நேரம் பகல் 12 மணி வெயில் காவிரி மணல். ராமானுஜர் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். ஆச்சாரியன் எழுந்துருன்னு சொன்னார். ரோஜா மொட்டை வெயில்ல போட்டு வெறுத்தா எப்படி இருக்கும் அப்படி ராமானுஜருடைய திருமேனி வெயிலில் வாழும்படி அந்த ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சார். அதுக்கு என்ன காரணம் பின்னாடி அது குரு பரம்பரையில தனி டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஆனா அந்த தண்டம் எப்படி தானா எழுதுகாதோ அது போல ஆச்சாரிய எப்போதும் எழுதுன்னு சொல்ற வரைக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அதனாலதான் தண்டம் சமர்ப்பித்தல். அது போல அதிதி விழுந்து பகவானை வணங்கினாள். பகவான் சொன்ன அதிதி எழுது சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய பயோவிரதத்துக்கு நான் உணர்ந்து விட்டேன். உனக்கு என்ன பலம் வேணும்னு கேட்டு நான் தரேன்மா.
அதித்தி சொன்னான், இதுல எங்களுக்கு உனக்கு தெரியாதா, உள்ளத்தை உரையும் மாறை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தை நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் கொண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெளியில் போய் எப்பொழுதே நான் விலவரச் சீர்த்திட்டேனே. உனக்கு தெரியாதா, அந்த மகாபலியை கொல்லணும், எத்தனையோ அசுரர்களை நீ அழிச்சிருக்க, இரண்யகசிபுவெல்லாம் நீ அழிக்காததா, இரண்யாட்சனை அழிக்கவில்லையா, அது போல இந்த மகாபலியை அழிக்கணும், ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும், என் பிள்ளை தேவர்கள் நல்லா வாழணும், இதுதான்ப்பா பிரார்த்தனை. நான் பெருமாள் சாரி, என்னால் மகாபலியை கொல்ல முடியாது. பிராயோதுனாதே அசுரயூதநாதா அபாரணீயா இதி தேவி மேமதி. சாரி அதிதி, 12 நாள் என்ன குறித்து நீ விரதம் இருந்துட்ட, நான் ஒண்ணு சொல்றேன், என்னால் அந்த மகாபலியை கொல்ல முடியாதுன்னு. அதிதி கேட்டாலும் ஏன்னா ஒன்னாலே கொல்ல முடியாத, என்ன காரணம்னு கேட்டான். என்ன காரணம்? பொதுவா நாம என்ன சொல்றோம், பிரகலாதனுடைய பேரன், பிரகலாதன் தலைமுறையில வந்தவங்க கொல்ல மாட்டார். ஆனா பாகவதத்துல பெருமாள் அப்படி சொல்றார், அவர் வேற காரணம் சொல்றார். எத்தேனு மூலேஸ்வர விப்ரகுப்தாக ந விக்ரமஸ்தஸ்ய சுகம் ததாதி. எப்போ ஒருத்தனுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருக்கோ, பகவானாகிய என்னால் கூட அவனை கொல்ல முடியாது, தண்டிக்க முடியாது. ஏன்னா இப்போ பெருமாளே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆச்சாரியன் நம்ம கிட்ட கொஞ்சம் திருக்குள்ள வருந்தி இருந்துட்டாருன்னா அந்த பெருமாள் அனுகிரகம்ங்கிறது நமக்கு கிடைக்காம. ஆனா அதே சமயம் பெருமாள் நம்மளை தண்டிக்கணும் கிளம்பி வர, ஆனா ஆச்சாரியன் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ஆசீர்வாதப்பட்டா பெருமாளால் கூட நம்மை தண்டிக்க முடியாது. அதனாலதான் சுவாமி வடவாள மாமுனிகள் பாடினார், தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும், தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயை போல் இன்பமிகு விண்ணாடுதான் அழிக்க வேண்டியதான். ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. தன் ஆச்சாரியன்ற பக்தி இல்லாதவன் பெருமாளை விழுந்து விழுந்து வணங்கினாலும் அவனுக்கு பகவான் வைகுண்டம் கொடுக்க மாட்டான், மோட்சம் கொடுக்க மாட்டான். ஆனா அதே சமயம் பகவானை யாருன்னே தெரியாது, ஆச்சாரியன்ற பக்தியோடு இருந்தான்னா ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையதான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுநன் தானே வைகுந்தம் தரும். அவன் தானா கூட்டு கொடுத்துருவான், அவனுக்கு ஆச்சாரிய பக்தி இருக்கு, வச்சு போட்டு கொடுத்துருவான். அதனால பகவான் சொன்னாமா, அவன் ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருமா. ஆச்சாரியன்லாம் பெரிய போஸ்ட், பகவான் சின்ன போஸ்ட், என்னாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது தான். என்னது ஆச்சாரியன் பெரிய போஸ்டா? ஆமா, ஒரு பதவி ஒப்புமைன்னு ஒண்ணு கம்பேர் பண்ணி பார்த்தா ஆச்சாரியன், நாராயணங்கிற பதவி பெருசா ஆச்சாரியங்கிற பதவி பெருசா? ஆராய்ச்சி பண்ணிட்டு சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், இல்ல நாராயணன் பரம்பொருள்ங்கிற பதவியை விட ஆச்சாரியங்கிற பதவி தான் பெருசு. எப்படி தெரியுதுன்னா, ஆச்சாரியன் என்னைக்காவது தாம் பெருமாள் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரா? எந்த ஆச்சாரியனும் தாம் பெருமாள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பெருமாள் ஆச்சாரியன் ஆகணும்னு ஆசைப்படுறார். அதனாலதான் நம்ம பகவத்கீதை உபதேசம் பண்ணி கீதாச்சாரியன்னு பேர் பெறுகிறேன். நாராயண ரிஷியா அட்டாட்சரத்தை நான் உபதேசம் பண்றேன், மகாலட்சுமிக்கு துவயத்தை நான் உபதேசம் பண்றேன், கும்பகோணத்துல கோமலவல்லி தாயாருக்கு ஸ்ரீகிருஷ்ண சங்கீதையை உபதேசம் பண்றேன் சொல்லி சொல்லி தான் ஆச்சாரியன் பதவிக்கு. அப்போ சின்ன பதவியில இருக்கிறவ தானே பெரிய பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுவா, பெரிய பதவியில இருக்கிறவ சின்ன பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டா. ஆச்சாரியன் பெருமாள் ஆகணும்னு ஆசைப்படல, பெருமாள் தான் ஆச்சாரியன் பேர்ல சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால ஆச்சாரியன் தான் பெரிய பதவி. அதனால பெருமாள் சொல்றாருப்பா, பெரிய ஆளுட ஆசீர்வாதம் இருக்கும் போது சின்னவனா ஒன்றும் பண்ண முடியாது. நாம தான் என்ன சொல்லியிருக்கோம், இதை ஒரு 12 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 12 நாள் பயோவிரதம் டயத்தை ரேஸ் பண்ணிட்டேன், அந்த நேரத்துல 24 மணி நேரத்துக்கு 44 சீரியல் டிக்கெட்ல போடுறான், பார்த்துருக்கலாமே. அதித்தி அப்படி சொல்ல, பகவானே உன்னை குறித்து நான் வழிபாடு செஞ்சுட்டேன், உன்னை குறித்து செய்த வழிபாடு வீண் போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால முடியாதது இல்லை, என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு, உன்னை நான் நம்புறேன்னா. உடனே இப்ப பகவான் சொல்றான், அதித்தி நீ ரொம்ப கெட்டிக்காரி, இப்படி சொன்னதும் விரதம் வேஸ்டா போயிடுது சொல்லுதியோன்னு நினைச்சேன், நீ சொல்லல, உனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால பகவான் சொன்னான், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், மகாபலியை கொல்ல முடியாதுன்னா, ராஜ்யத்தை வாங்கி தர முடியாதுன்னு நான் சொன்னேன். அதனால பகவான் சொன்னான், அவனை என்னால கொல்ல முடியாது, ராஜ்யத்தை வாங்கி தர வழி இருக்கு. அதனால அதாப்யுபாயோ மமதேவி சித்யா சந்தோஷிதஸ்ய ரகச்சரியையாதே, அவன் எந்த ராஜ்யத்தை என்னால வாங்கி தர முடியும் அதை நிச்சயமாக நான் வாங்கி தந்து விடுகிறேன். இந்த இடத்துல பகவான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், தயவு செஞ்சு இதை எழுதி வச்சுக்கோங்க. மமாச்சனம் நார்கதி கர்த்தும் அன்யதா,
இது பகவான் வாயால சொன்ன வார்த்தை. என்னை குறித்து செய்த எந்த வழிபாடும் வீண் போகாது. எந்த அர்ச்சனையும் எந்த வழிபாடும் பகவானை குறித்து செய்யப்பட்டது வீண் போகாது. அது இன்னைக்கு பலன் கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், அடுத்த மாசம் கொடுக்கலாம், அடுத்த வருஷம் கொடுக்கலாம், வேறொரு ஜென்மத்தில் கூட கொடுக்கலாம். மமார்ச்சனம் நார்கதி கர்த்தும் அன்யதா. என்னை குறித்து செய்த எந்த வழிபாடும் வீண் போகாது. எழுதி வச்சுக்கோ. நீ 12 நாள் வயோவிரதம் இருந்திருக்கா? ஏன் இந்த சரித்திரத்தை நாம கேட்கிறோம்னா பகவானுடைய அருள் நம்ம ஒத்தத்திற்கும் எழுதி வச்சுக்கலாம். அதனால செய்த வழிபாடு என்றுமே வீண் போவதில்லை. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் அனுகிரகம் கிடைக்கும்? நம்ம எல்லாத்துலயுமே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியே பழகினவா. இப்போ அனுகிரகம்னு சொல்ற, நான் ஒண்ணு கேட்டேன், கேட்டதுல எவ்வளவு பர்சன்ட் கிடைக்கும்னா அதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கான் பகவான். நீங்களும் அந்த கணக்கு வேணா போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு ஏதாவது ஆப் இருந்தா அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வா. உங்களுக்கு ஸ்ரத்தை நம்பிக்கை எவ்வளவு இருக்கோ அந்த நம்பிக்கைக்கு ப்ரொபோர்ஷனேட்டா பலன் கிடைக்கும். 100% ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு வழிபட்டால் 100% பலன் கிடைக்கும். 50% நம்பிக்கையோடு வழிபட்டா 50 தான் கிடைக்கும். நம்ம நம்பிக்கையே இல்லாம நம்ம கடவுளே இருக்காரோ இல்லையோ பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ அவ்வளவுதான் கிடைக்கும். நாம பண்றது 200% நம்பிக்கையோடு பண்ணா பலன் 2 மடங்காக கிடைக்கும். அதனால அதிகம் உனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால பலன் கிடைக்கும். என்னை குறித்து செய்த வழிபாடு வீண் போகாது. அதனால நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். துவயாச்சிதாஹம் அபத்ய புக்தயே பயோவ்ரதேனானு குணம் சமீடிதா ஸ்வம்சேன புத்ரத்வம் உபேத்ய தேசுதான் கோப்தாஸ்மி மாரீச தபஸ்ய திட்டிதா. உன்னுடைய இந்த விரதத்துக்கும் உன் கணவரான கஷ்யபருடைய தபஸுக்கும் பலனளிக்கும் விதமாக உன் மகனாக நானே பிறக்கிறேன். அதிதிக்கு பகவான் வாக்களித்தான். என்னை குறித்து செய்த வழிபாடு வீண் போகாது. மகாபலியை கொல்லலன்னா என்ன, என்னைக்குமே அடுத்தவனை கொல்லணும்னு நம்ம பிரார்த்திக்க கூடாது. என்ன நல்லா வச்சிருன்னு பிரார்த்திக்கலாம், அடுத்தவன் வீணா போகணும்னு ஏன் கேட்கணும்? நீ விரதம் இருக்கியா, உனக்கு நான் அனுகிரகம் பண்றேமா, உன் பிள்ளை நல்லா இருப்பா. உனக்கு மகனாக உன் கணவர் கஷ்யபருடைய தபஸுக்குள்ளே நுழைந்து அதன் மூலம் முன்கருவை அடைந்து உனக்கு மகனாக நான் பிறப்பேன். உனக்கு மகனா ஒரு பிராமண பிரம்மச்சாரியாக பிறந்து மகாபலியிடம் போய் யாச்சகம் கேட்டு 3 அடி நிலம் கேட்கிற சாக்குல இந்த 3 உலக ராஜ்யத்தையும் உன் மகன் இந்திரனுக்கு நான் வாங்கி தருகிறேன், தேவர்கள் வாழ்வார்கள். அதோட ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தா பகவான். எல்லாத்தையும் பார்க்க சில பொருள்லாம் வாங்கும்போது ஒரு ஸ்டார் போட்டுருப்பாங்க, அப்புறம் கீழே அதே ஸ்டாரை போட்டு டிஎன்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் கடைசி பேஜ்ல அந்த கேட்டலாக்ல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்சினா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு ஒரு 100 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் இதைத்தானே நீ முன்னாடி சொல்லிருக்கணும்னு நம்ம கேட்போம். இந்த விளம்பரத்திலேயே பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ப்ளீஸ் ரீச் அவுட் கோல் பெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஏதோ சும்மா ஏதோ சொல்லியிருக்காங்க போல நாம விட்டுடுவோம். ஆனா அதைத்தான் மெதுவா சொல்லணும். Mutual fund investments are subject to market risks. Please read the offer document carefully before investing. இது எவ்வளவு முக்கியமான விஷயம், அது வேகமா படிச்சு சொல்றாங்க. அதனால பகவான் சொல்றாங்க, நான் அப்படி எல்லாம் பண்ணல, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. அது என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னா, நைத பரஸ்மா அக்ஷேயம் பிரிட்டயாபி கதஞ்சன. அதிதி உங்ககிட்ட யார் இந்த விஷயத்தை கேட்டாலும் வெளியில சொல்லக்கூடாது. நான் உனக்கு மகனா தரேன்னு சொன்ன பாரு, இதை நீ வெளியில சொல்லிடக்கூடாது. என்ன காரணம்னா, நமக்கு எல்லாத்தையுமே வெளியில பப்ளிசிட்டி பண்ணியே பழக்கம். இப்ப பெருமாள் காட்சி கொடுத்தா பெருமாளுடைய ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருவோம். கோவில்ல ஒரு காலத்துல இப்படி கை கூப்பி தரிசித்த காலம் எல்லாம் போச்சு. இப்ப இப்படித்தான் எல்லாரும் தரிசனமே கோவில் அப்படியே கையில மொபைல் போன் எடுத்து இப்படித்தான் தரிசனம். அப்போ பெருமாள் காட்சி கொடுத்தாருன்னா உடனே பெருமாள் அப்படி ஒரு செல்ஃபியை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு பாருங்க எனக்கு காட்சி கொடுத்து என் மகனா பிறக்க போறாருன்னு இப்பவே செய்தி சொல்லிட்டா இது அப்படியே ஃபார்வர்ட் ஆகி அந்த ஃபார்வர்ட் பண்றவா யாரும் அவன் மெசேஜை படிக்க மாட்டான். அவளுக்கு தேவை ஃபார்வர்ட் பண்ணா போதும். ஃபார்வர்ட் ஆகி மகாபலியோட மொபைல் போனும் போயிடும். மகாபலி ஓ இந்த அதிதி மகனா நான் கேர்ஃபுல் ஆயிடுறேன், இப்பவே அவன் கெட்டிக்காரன் கேர்ஃபுல் ஆயிடுவான். அதனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்னா இந்த ரகசியமாக வச்சுக்கணும். என்னைக்குமே நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு கம்மியா தெரியறதா நமக்கு நல்லது. எல்லாரும் எது பப்ளிக்கா சொல்லலாமோ அதை சொல்லலாம், எல்லாத்தையும் வெளியில சொல்லணும்னு தேவையில்லை. அதனால எது ரகசியமோ அதை ரகசியமா வச்சுக்கணும். அதனால அதிதி இங்க சொல்லிருக்காரு பெருமாள், நைதத் பரஸ்மா ஆக்கியம் பிரிட்டயாபி கதஞ்சன. உன்னை மிரட்டி கேட்டாலும் சொல்லாத, அடிச்சு கேட்டாலும் சொல்லாத, எப்படி கேட்டாலும் சொல்லாத. யார் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் உனக்கு மகனா பிறக்க போறேங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வம் சம்பத்தியதே தேவி தேவகுக்கியம் சுசம்ருதம். என்னைக்குமே ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கணும். குறிப்பா தேவ ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கணும். ரகசியமா இருந்தாதான் பலன் கொடுக்கும்.
நான் சொல்றேன் இல்லையா, சொல்லக்கூடாதது எதுனா பெண்ணிடம் ரகசியம்னு சொல்றான். பெண்களோட ரகசியத்தை வச்சுக்க மாட்டான். ஆனா அதுல நல்லதும் இருக்கு. பெண்கள் ரகசியத்தை வச்சுக்க அவ்வளவு தூரம் சேமிக்காம வச்சுக்கிறதுனாலதான் ஒரு பெரிய நல்லது இருக்கான். அது என்ன நல்லதுன்னா, அது நம்ம கும்பகோண கஷேத்திரத்துல தெரியுதுன்னு நம்ம திருக்குடந்தை 6ஆம் முதல்வன் சாந்தபாணி பெருமாளுக்காக அமிர்த சார்தூலம்னு அடிகளுடைய பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி பல ஸ்லோகங்கள் தினந்தோறும் அமுதன மங்களாசாசனம் பண்ணும்போது ஒரு பாட்டி எழுதிட்டே இருப்பார். ஆனா அதுல நிறைய ஸ்லோகங்கள், ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் காணாபடுது. அதுல ஒரு 14 ஸ்லோகங்கள் மட்டும் அப்போது ஆராதித்த ஸ்ரீனிவாச பட்டாச்சார சுவாமி எழுதி வச்சிருந்தார். அதுல ஒரு ஸ்லோகம், மன்யே சப்த பயோநிதீன் அபிமுனி பீத்வாத சுத்தாமிருதம் லாவண்யாதி ரசாஸ்பதம் திவிஷதாம் அப்யந்ததோ துர்லபம் கூடம் மாதரி குப்தமத்ர ததிதம் சக்ரே ததா தத்புனः லோகேபியோ விவருத்தம் ரகசியம் இதிகி திராதும்ன சக்தாஸ்திரியா. என்னன்னா, இந்த அகஸ்திய முனிவர் இருக்காரே, குள்ள முனிவர். ஆனா அவரோட மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெரிது. ஒரு முறை அகஸ்தியர் என்ன பண்ணாரா, 7 கடல் நீரையும் குடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அச்சுதாய நமகான்னு ஒரு ஆச்சமனம் பண்ணாரா, 7 கடல் நீரையும் குடிச்சுட்டாங்க. இந்த 7 கடல் நீரையும் அப்படியே சுவைத்து பார்த்தாரா அகஸ்தியர். ரொம்ப இனிமையா இருக்கான். அதுல ஒரே ஒரு பகுதி மட்டும் ரொம்ப சாரமான அமுதமா, 7 கடலுக்கும் சாரமான அமுதமா இருக்கலாம். அகஸ்தியர் பார்த்தாராம், பார்க்கடல்ல இருந்து அமுதம் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது 7 கடலுக்கும் சாரமான அமுதமா இருக்கு, ரொம்ப இனிமையான அமுதமா இருக்கு. இதை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும், இது எல்லா கையிலையும் கிடைச்சிடக்கூடாதுன்னு அகஸ்தியர் என்ன பண்ணானா, தன் தாயான குளத்துக்கிட்ட, அகஸ்தியருக்கு குடமுனிவர்னு பேரு, குளத்திலேருந்து பிறந்தவர், தன் தாயான குளத்துக்கிட்ட கொடுத்து, இந்த அம்மா இந்த அமுதத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோ, இது 7 கடலுக்கும் சாரமா இருக்கு, இது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடாது, பெண் ரகசியத்தை வெளியில விட்டுறாத, இந்த அமுதத்தை ரகசியமா வச்சுக்கோ தாய் குளத்துக்கிட்ட கொடுத்தாராம். ஆனா ரகசியம் இதிகி திராதும்ன சக்தாஸ்திரியா, பெண்ணால ரகசியத்தை ரகசியமா வச்சுக்க முடியல. அதனால குடம் என்ன பண்ணிட்டான், குடமூக்கு வழியாக அமுதத்தை வெளியிட்டு விட்டது. குடமூக்கு எதுனா, இந்த கும்பகோணத்துக்கு தான் குடமூக்குன்னு பேரு. குடத்துக்குள்ள அமுதத்தை கொடுத்து வச்சா, குடம் என்ன பண்ணிடுதுன்னா குடமூக்கு வாயிலாக 6ஆம் அமுதம் என்ற அமுதத்தை வெளியிட்டு கொடுத்து விட்டது. 7 கடல்லாம் வந்ததுன்னா, 7 கடலை சாப்பிட்டாருன்னா என்ன தாற்பயம்னா, 7 கடல் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் குறிக்கிறது. 7 கடல் போல உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் எடுத்து அகஸ்திய முனிவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தார். உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளை விட இனிமையான வார்த்தை எதுனா 6ஆம் அமுதேங்கிற வார்த்தை. இந்த 6ஆம் அமுதன்கிறத சான்ஸ்கிரிட்ல அபர்யாப்தாமிருதம்னு சொன்னாலும் அவ்வளவு இனிமையா இருக்காது. தமிழ்ல 6ஆம் அமுதம்னு சொல்ற அந்த இனிமைங்கிறது வேற எந்த லாங்குவேஜிலும் வரல. அதனாலதான் மற்ற யாருக்கும் கிடைக்காதது, தேவர்களுக்கும் கிடைக்காததுன்னா என்ன தாற்பயம்னா, வேதத்துல கூட 6ஆம் அமுதங்கிற திருநாமம் பெருமாளுக்கு இல்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இல்ல. அகஸ்தியர் என்ன பண்ணாரா, தன் தாயான குளத்துக்கிட்ட கொடுத்தாராம். அகஸ்தியரின் தாய் குளம்னு ஒரு அர்த்தம். அகஸ்தியர் தமிழ் முனிவர்ங்கிறதுனால அகஸ்தியரோட தாய்னா தமிழ்னு ஒரு அர்த்தம். அதனால தமிழ்ல மட்டும் இருந்தது. அத குடம் என்ன பண்ணுறது, குடமூக்கின் வாயிலாக வெளியிடுவது. எப்படின்னா, இந்த குடமூக்கை தமிழ் புலவராகிய நம்மாழ்வார் பாடும்போது, 6ஆம் அமுதே அடியே குடனம் நிற்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எவ்வாறேன்னு பாடியவாறே அந்த தமிழ் தாயின் தவப்புதல்வன் நம்மாழ்வார் வாயிலாக குடத்துக்குள் வைத்த 6ஆம் அமுது என்ற சொல்லாகி அமுதம் என்பது குடமூக்குங்கிற கும்பகோணம் வாயிலாக வெளியில ரிலீஸ் ஆயிடுது. இதுவும் பெண் ரகசியத்தை ரிலீஸ் பண்ணதுனால வந்த ஒரு நன்மைன்னு நாம ரசிக்கலாம். அதனால ஜெனரலைஸ்னா நாம தப்புன்னு சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் பெண் ரகசியம் சொல்லாம இருக்கிறது நல்லது. அதனால பெருமாள் சொல்றாங்க, அதிதி ரகசியம் சொல்லியிருக்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் ரகசியமாகவே வைத்துக் கொள்கிறேன்னு அதிதியும் ஏற்றாள். சில நாள்ல கஷ்யப்பருடைய தபசுக்குள்ளே நுழைந்தார் பகவான். தபஸ் வாயிலாக அதிதியின் கருவுக்குள்ளே நுழைந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் தான் கர்ப்பவாசம். ராமபிரான் 12 மாசம் கர்ப்பவாசம். ததஷ்ச 12 மாசே. கண்ணபிரான் 8 மாசம் கர்ப்பவாசம். வாமனமூர்த்தி பங்குனியில இவர் விரதம் அனுஷ்டித்தார். அடுத்த ஆவணியில அவர் வந்து அவதாரமே பண்ணிட்டார். அதனால பங்குனி, அடுத்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. எப்ப அவதாரம்னா பாத்ரபத மாத சுக்லபக்ஷ சிரவண துவாதசி. இது என்ன மாசம்? பாத்ரபத மாசம். பாத்ரபதம்னா என்னன்னா, ஆவணி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள அந்த 30 நாளுக்கு பாத்ரபத மாசம்னு பேரு.
இது சாந்திரமான கால்குலேஷன், சந்திரன் அடிப்படையிலான கால்குலேஷன். ஆவணி அமாவாசை டு புரட்டாசி அமாவாசை, அதுக்கு தான் பாத்திரபத மாசம்னு பேரு. அந்த பாத்திரபத மாசத்துல வளர்பிறை துவாதசி திதி திருவோண நட்சத்திரம். இந்த நாள் பாத்திரபத மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி சிரவண நட்சத்திரம். அந்த நாள்ல அதிதி தேவி ஒரு குழந்தையை ஈர்க்கெடுக்கிறாளாம். எல்லா படியிலையும் பாருங்க, இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா சுகபிரம்ம வர்ணிக்கிறார். சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்கரஹ விசங்கவாசா நளினாய தக்ஷணஹ ஷ்யாமாவதாதோ ஜஷராஜ குண்டல துஷோல்லசத் ஸ்ரீ வதனாம்புஜம் குமான். சதுர்புஜஹா, 4 கைகளோடு வந்து அவதாரம் செய்திருக்கிறான். என்ன தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு, 4ஐயும் 4 காட்டுறதுக்காக சதுர்புஜஹா 4 கைகளோடு அவதரித்திருக்கிறான். சங்க கதாப்ஜ சக்கரஹா, சங்கு, இடது மேல் திருக்கரத்திலே சங்கு. அந்த சங்கின் வாயிலாக உனக்கு நான் ஞானத்தை தருகிறேன் என்று உணர்த்துகிறார். அதுக்கப்புறம் கதா, இந்த பக்கம் பார்த்தா கௌமோதகி என்ற கதை. அந்த கதையின் வாயிலாக உன் பாவங்களை எல்லாம் பொடி பொடியாக ஆக்குகிறேன் என்று நமக்கு உணர்த்துகிறான். அதுக்கப்புறம் அப்ஜ, இந்த கையிலே தாமரை. இந்த தாமரையை வைத்துக் கொண்டு உன் உள்ள தாமரை மலர்வதற்கு நான் அருள் புரிகிறேன் என்று உணர்த்துகிறான். ஞானமாக உள்ள தாமரை மலர. இந்த வலது மேல் திருக்கரத்திலே பார்த்தால் சக்கரம் ஏந்தி இருக்கிறான். இந்த சக்கரத்தின் வாயிலாக உன் சம்சார சக்கரம் என்னும் பிறவி சுழற்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தியவன் என்று காட்டுகிறான். இப்படி 4 கையில 4 ஆயுதம். சதுர்புஜஹா சங்க கதாப்ஜ சக்கரஹா விஷங்க வாசாஹா, இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிந்திருக்கிறான். ஏன்னா அதிதியின் பிள்ளையா அவதரிக்கிறோமேனு பகவானுக்கு ஆனந்தமா. அந்த சந்தோஷத்துல அவரோட திருமேனி ஒளி கூடிருப்பான். அந்த திருமேனி ஒளிக்கு மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக மஞ்சள் பட்டாடையோட வந்துட்டாரா. ஏன்னா ட்ரெஸ் டல்லா இருந்தா இவர் பிரகாசமா பிரைட்டா இருப்பார், ட்ரெஸ் டல்லா போயிடும். அதனால மஞ்சள் பட்டாடையோடு நடினாய தட்சணகா, தாமரை போன்ற அகன்ற திருக்கண்களோடு. அந்த தாமரை கண் என்பது பகவானுடைய ஓரோரு அவதாரத்திலும் அவனுக்கான அடையாளம். பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தாலும் பாருங்க, கண்கள் மட்டும் தாமரை கண் தான். மத்ஸ்யஹா, மீனா பெருமாள் அவதாரம் பண்றார். மத்ஸ்யமூர்த்திக்கு கண் எப்படி இருக்கும்? மீன் கண் இல்ல. மத்ஸ்யஹா கமலலோச்சனஹா, தாமரை கண். சரி, வராகனா வராக அவதாரத்துல கண் எப்படி இருக்கணும்? பன்றிக்கண். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா, தாமரை கண், பன்றிக்கண் இல்லை. சரி, நரசிம்மருக்கு என்ன கண்? சிங்கக்கண் இல்ல. சடாபடல பீஷணே சர்வச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் க்ருதிமரி ஸ்புடத் ப்ருகுட்டிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபட கேசரிம் தனுஜதிம் ததர்த்தஸ்தனா சரோஜ சத்ரிஷா த்ரிஷா யதி விஷஜ்யதே வெஜ்யதே. சரோஜ சத்ரிஷா த்ரிஷா, தாமரை கண். சரி, ராமன் தான் கம்ப்ளீட் மேன். ரேமண்ட கம்ப்ளீட் மேன், ராமன் தான் கம்ப்ளீட் மேன். அப்ப ராமனுக்கு மனித கண்ணானா ராமஹா கமலபத்ராட்சகா சர்வசத்துவ மனோகரா, தாமரை கண். சரி, கிருஷ்ணன் வந்தாரு, சூப்பர்மேன் மாதிரி வந்தாரு. கிருஷ்ணனுக்கு என்ன கண்? தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம், தாமரை கண். அது போல புள்ள வாமனனாக அவதரிக்கிறார். இப்பவும் கண் எப்படின்னா அதே தாமரை கண் தான். நளினாய தட்சணகா, தாமரை போன்ற அகன்ற அந்த திருக்கண்கள். ஏன் என்ன அவதாரம் எடுத்தாலும் இவருக்கு தாமரை கண் தானா? அதுல கூட பகவான் ஒரு சின்ன தத்துவத்தை நமக்கு உணர்ந்தான். என்னன்னா, இந்த தாமரை இருக்கே, அது சேற்றினில் மலர்ந்தாலும் தூய செந்தாமரையா இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு ஓமை சொல்லணும்னா எத்தனையோ பூவை சொல்லலாம். குறிஞ்சி பாட்டுன்னு ஒரு தமிழ் இலக்கியம் பார்க்கிறோம். கபிலர்னு ஒரு தமிழ் புலவர் குறிஞ்சி பாட்டுன்னு தமிழ் இலக்கியத்துல 99 பூ பத்தி சொல்றாரு. 99 பூக்கள் என்னன்னா, காந்தள், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெற்றி, செங்குடுவேரி, தேமா, மணிச்சிகை, உந்துள், பூவிளம், ஏருள், சுள்ளி, பூவிரம், படவனம், பாகை, குடசம், எருவை, செருவிளை, கருவிடம், பயினி, வாணி, குரவம், பசும்பிடி, பகுளம், காயா, ஆவிரை, வேரல், சூரல், சிறுகுடை, குருநரங்கண்ணி, குறுகிலை, மருதம், கோங்கம், பொங்கம், திலகம், பாதிரி, செழுஞ்சி, அதிரல், சண்பகம், கரந்தை, குளவி, மாமரம், தில்லை, பாலை, முல்லை, கஞ்சன் கொல்லை, செங்கருகாலி, பிழவம், வாழை, வள்ளி, நெய்தல், தாழை, தவளம், தாமரை, ஞாழல், மூவல், கொகுடி, சேடல், செம்மல், சிறு செந்துரலி, கோடல், கைதை, வழை, காஞ்சி, கருப்புவளை, பாங்கர், மரவம், தடக்கம், ஈங்கை, இலவம், கொன்றை, அடும்பு, ஆத்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிள்ளி, வஞ்சி, பிதினம், சிறுவாரம், பாரம், பீரம், குருத்தினம், ஆரம், காழ்வை, புன்னை, நரதம், நாகப்புன், நடுநாளி, குரந்தம், வெந்தை, குழகு. இதான்
கைதட்டுறதுக்கு இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூட்டு வலி இடுப்பு வலி உள்ளவர்கள், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், ஆஸ்துமா மூச்சுத்திணறல் உள்ளவர்கள், ரத்த குழாயில அடைப்பு உள்ளவர்கள் அடிக்கடி கைதட்டிட்டே இருந்தால் வாழ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. உபன்யாசத்துல கைதட்டினா என்ன எடுத்து நடுவில் ஒரு 3 வருஷம் உபன்யாசகர்கள்லாம் கைதட்டல் ஒரு சவுண்டே கேட்காத ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. எல்லாரும் லாக் ஆகி டவுன் ஆகி இருந்த காலம் இருக்கும் இல்லையோ, அப்ப எல்லாம் ஆன்லைன்ல உபன்யாசம்னு சொல்லுவோம். ஆன்லைன் உபன்யாசம்னா எல்லாரும் மியூட்ல இருந்தா தான் நாம பேச முடியும். ஜூம்ல எல்லாரும் அன்மியூட்ல நாங்க கைதட்டுறோம்னு பண்ணா முடியாது. அதனால அந்த கைத்தட்டல் ஓசைங்கிறது 2020 இருந்து 2022 வரைக்கும் உபன்யாசகர்கள்லாம் கேட்காம இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அது போட்டோம். ஆகையினால இப்படி 99 பூக்கள் இருந்தாலும் அந்த தாமரைங்கிறது மட்டும் எப்படின்னா, சேத்துல வந்து இருந்தாலும் அது செந்தாமரையாகவே இருக்கும். சேரு அதை ஒண்ணும் பண்ணாது. தாமரை இலையில தண்ணீர் கூட ஒட்டாது. அது போல பகவான் பூமியில வந்து அவதாரம் பண்ணாலும் அவன் கண் தாமரை தான் என்ன அர்த்தம்னா, உலகியல் தோஷங்கள் ஆகிய சேரு அவன்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. என்ன அவதாரம் எடுத்தாலும், பன்றியா வந்தாலும், மீனா வந்தாலும், எதா வந்தாலும் அவன் அவனாகவே இருப்பான் என்பதைத்தான் இதன் மூலம் உணர்த்துகிறான். அதுபோல இன்னைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தி. ஹயக்ரீவர் எப்படிப்பட்டவர்? ஹயக்ரீவருடைய கண் எப்படின்னா குதிரை கண் கிடையாது. ஹயக்ரீவரை அக்ரே பஷ்யாமின்னு தரிசித்து எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி துதி செய்தார். கிருப்யாம் பத்மா கிருதிப்யாம் தினகர ரஜினிகாந்த துல்யா கிருதிப்யாம் என்று சக்கர ஸ்ரீ சங்கராட்பியாம் விரச்சித நிமிஷோன்மேஷ லீலாபராப்யாம் திவ்யாம் பத்மா கிருதிப்யாம். பத்மம் தாமரை போல கண். அப்ப எந்த அவதாரம் எடுத்தாலும் தாமரை கண். வாமன அவதாரத்திலும் தாமரை கண்ணோடு வந்து விட்டான். அப்ப 4 கைகள், சங்கு சக்கரம், கதை, தாமரை, பட்டு பீதாம்பரம், தாமரை கண், ஷியாமாவதாரா நீலமேக வண்ணனாக அவன் விளங்குகிறான். ஜஷராஜ குண்டல குஷோல்லச ஸ்ரீ வதனாம்புஜம் குமான். காதல பார்த்தா மீன் வடிவிலே குண்டலங்கள் அணிந்திருக்காங்க. ஒரு அன்பர் அவருக்கு எம்என் காதர்னு பேரு. எம்என் காதர்னே பேர் வச்சுட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நெத்தியில திருமண் ஸ்ரீ சொல்றதோட வந்தார். அப்புறம் தான் கேட்டு, என்ன சார் உங்க பேர் எம்என் காதர்னு இருக்கு, அதனால திருமணம்லாம் அணிஞ்சு வந்திருக்காரு. அவர் சொன்னார், என் பேர் மகர நெடுங்குழை காதர். தென்திருப்பேரையில உள்ள பெருமாளுக்கு திருநாமம். தென்திருப்பேரை திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு மகர நெடுங்குழை காதர்னு பேரு. காதர்னா அப்துல் காதர் இல்ல, காதை உடையவன். மகரன்னா மீன். மகர நெடுங்குழை காதர்னா மீன் வடிவிலே பெரிய தோடு அணிந்தவர் அர்த்தம். எங்க இருக்குன்னா இங்க ஜஷராஜ குண்டலன்னு இங்க இருக்கு. அதுதான் தமிழ்ல மகர நெடுங்குழை. ஜஷராஜ குண்டல. ஜஷம்னா மீன், ராஜனா பெரிய மீன், மகர நெடு குண்டலன்னா குழை, மகர நெடுங்குழை, ஜஷராஜ குண்டல. காதல் அவ்வளோ பெரிய தோடு அதை அணிஞ்சிருக்காங்க. அந்த தோடின் மொழி அப்படியே ஒரு முகத்துல பிரதிபலித்து அப்படியே முகம் படபடன்னு ஒளி வீசலாம். அப்படி வாமனமூர்த்தி தோன்றி இருக்கிறார். ஸ்ரீவத்சவக்ஷாஹா, திருமார்பிலை பார்த்தால் ஸ்ரீவத்சம் என்ற மொழி, அதுல மகாலட்சுமி அமர்ந்திருக்கா. அப்ப நன்னா கவனிப்போ, வாமனமூர்த்தி அவதரிக்கும் போது குள்ள பிரம்மச்சாரி வாமனனாக தோன்றவில்லை. கிருஷ்ணாவதாரம் போலவே 4 கை சக்தி சக்கரத்தோடு நாராயணனாகத்தான் தோன்றினார்னு ஸ்பஷ்டமா சொல்றார். அதனால ஸ்ரீவத்சவக்ஷாஹா, திருமார்பிலை பார்த்தால் ஸ்ரீவத்சம்ங்கிற மருவத்துல மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா. வலய அங்கத உல்லச கிரீட காஞ்சி குண சாரு நூக்குரஹா. வலய கையிலே பார்த்தால் கைவளை, தோளிலே பார்த்தால் அங்கதம் தோள்வளை, அதுக்கப்புறம் தலையிலே பார்த்தால் கிரீட்டம், இடுப்பிலே பார்த்தால் காஞ்சி ஒட்டியானம், திருவடிகளிலே பார்த்தால் மூப்புறம் சிறப்பு. அப்படி அந்த ஆபரணங்களோடையே வந்து அவதாரம் பண்ணிட்டான். அந்த திவ்யாபரணங்கள்ங்கிறவெல்லாம் நித்திய சூரிகள், அவெல்லாம் பெருமாளை விட்டு பிரிய மாட்டான். அதனால அதோட வந்துட்டாராம். அதனால வலய அங்கத உல்லச கிரீட காஞ்சி குண சாரு நூக்குரஹா, சூடகமே தோள்வளையே தோளே செவிப்பூவே பாடகமே என்று அத்தனையும் அணிந்து கொண்டு வந்து பகவான் தோன்றினான் வாமனாவதாரத்திலே. அந்த கைவளைங்கிறது நம்ம ஊர் 6வது ஆழ்வாருக்கு ட்ரேட்மார்க். அவருடைய அபயரத்தை சேவிச்சேன்னா கையில இப்படி அழகான ஒரு தோடா விழுந்திருப்பார் அமுதன். அதோட சேர்ந்து நமக்கு அபயம் அளிப்பார். அதனாலதான் அடியனுடைய ஸ்ரீபாஷாரி ஆச்சாரியம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமி அடியனுக்கு சொல்றார், கையில இந்த மாதிரி தோடா போட்டு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லடா, இதை பார்க்கும் போதெல்லாம் அமுதனுடைய அபயரத்தம் நமக்கு ஞாபகம் வரும். இதே மாதிரி தோடா போட்டு நான் காப்பாத்துறேன்னு அமுதன் சொல்லியிருக்காங்கிறது ஞாபகம் வரும். அதனாலதான் பாருங்க, நம்ம யூடியூப் சேனல் லோகோலையே அமுதனுடைய தோடா போட்ட அபயரசம் தான் இருக்கும். அர்ச்சக சுவாமி தான் அந்த போட்டோ இருந்தார்.
அதனால என்ன பார்ப்போம், நம்ம யூடியூப் சேனல்ல மேல ஒரு லோகோ இருக்கும், பெருமாளுடைய கை, அந்த கையோடு இந்த தோடா, அந்த தோடா என்ன உணர்த்துறதுன்னா பெருமாள் அபய ஹஸ்தத்தை நமக்கு நினைவூட்டுறது. ஏன்னா நம்ம கண்ணு வந்து கையில எல்லாம் போறாது, என்ன ஆபரணம் போட்டுட்டு இருக்காரு அதான் நம்ம ரோட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஆபரணத்தை பார்க்கும் போதாவது அபய ஹஸ்தத்தையும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா? ஆனா இந்த தோடா வந்து ஒரு விசேஷமான தோடா. ஏன்னா என்னாச்சு, முன்னாடி நடிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு 15-20 நாள் முன்னாடி நாச்சியார் கோவில் கோபி பட்டாச்சார சுவாமி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ எனக்கு சென்னையிலேருந்து கும்பகோணம் வந்துருந்தேன், கிட்டத்தட்ட விழுப்புரம். ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே நாச்சியார் கோவில் வாங்க வரணும். இது விழுப்புரத்தில் இருக்க உடனே நாச்சியார் கோவில் வாங்க வந்துடுறாரு. இல்லை இல்லை நீங்கள் உடனே நேராக சன்னதிக்கு வாங்க வந்தார். இல்லை சுவாமி ஒரு 4 hours ஆகும்னு. பரவாயில்ல, வந்ததும் நேராக நம்ம கோவிலுக்கு வரணும், நேராக சன்னதிக்கு வரணும். சரின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதுமா நெடுக்கடுன்னு கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் போனேன். கல்கருடன் சன்னதியில் கோபி பட்டாச்சார சுவாமி கூப்பிட்டு உங்கள் கருட வைபவம் உபன்யாசம் கேட்டேன், நங்கநல்லூரில் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது, அதனால உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு கல்கருடனுக்கு சமர்ப்பிச்சு, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு, பெருமாள் பிரசாதமா கல்கருடனுக்கு சமர்ப்பிச்சு உங்களுக்காக தோடா எடுத்து வச்சிருக்கேன், எல்லா சுற்றி அவர் கேட்க. அதனால பார்க்கும்போது கருடனுடைய ஞாபகம், அப்படியே நலையூர் நம்பி நம்மூர் பெருமாள் ஞாபகம், அத்தோட 6வது ஆழ்வாருடைய அபயஹஸ்த ஞாபகமும் நமக்கு வரட்டுமே. அதனால வாமனாவதாரத்திலையும் பார்ப்போம், வலைய கையில அந்த தோடாவை விடாம பெருமாள் வந்திருக்காரு. அதனால வலைய, அங்கத, உல்லச கிரீட, காஞ்சி குண, சாருடு புரணா இத்தனையும் அணிந்து கொண்டு வந்து தோன்றினார். மகுபுரத புராத விகுண்டயா ஸ்வயா விராஜித ஸ்ரீ வனமாலையா ஹரிகி. அது மட்டும் இல்ல, கழுத்துல வைஜெயந்திங்கிற வனமாலை அணிந்திருக்கிறாராமா. அந்த வனமாலையை வண்டுகள் வந்து பொய்த்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட திருக்கோலத்தோடு பிரஜாபதே வேஷ்மதாஸ்வரோஜிஷா விநாசகன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபகா, கழுத்திலே கௌஸ்துப மணி அணிந்திருக்கிறார். அந்த கௌஸ்துப மணியில் இருந்து பிரகாசம் ஒளி புறப்பட்டு வரலாம். அந்த ஒளி கஷ்யபர் அதிதியின் ஆசிரமம் முழுக்க நிரம்பித்து அத்தோடு நிக்கல, ஆசிரமத்தின் வெளிப்புறத்திலும் அந்த ஒளி பரவிட்டு, எப்ப இந்த ஒளி ஆசிரமத்துக்கு வெளியில உள்ள புல் பூண்டு மரம் செடி கொடி விலங்கு பறவை எல்லாத்து மேலேயும் பட்டுதோ, இப்ப தேவர்கள்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சது எல்லாரும் உள்ள விட்டாங்க. எப்படி புரியும்? ஏன்னா தேவர்கள் எந்த வடிவத்தில் இருந்தா, அதுக்குதான் முன்னாடியே அந்த விரிவா சொல்லுவோம். தேவர்கள் மரம் செடி கொடிகளாக, பறவை விலங்குகளாக ஆசிரமத்தை சுத்தி இருந்தா இல்லையா? உள்ள பெருமாள் அவதாரம் பண்ணி இவர் ஒளிப்படவும் இப்ப அத்தனை தேவர்களும் உள்ளே வருகிறார்கள். பெருமாள் இருக்கும் தைரியத்துல தங்கள் வடிவத்தோடையே அத்தனை பேரும் உள்ள வந்துட்டா. இப்படி அந்த இடத்துக்கே ஒளி சேர்த்து கொண்டு பகவான் அவதரித்தான். எப்போ? ஸ்ரோணாயாம் சிரவண துவாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. ஸ்ரோணாயாம் அதான் ஆவணி அமாவாசை டு புரட்டாசி அமாவாசை, அந்த 1 மந்திர சிரவண துவாதசியாம் சிரவணத்தோடு கூடிய வளர்பிறை துவாதசியில முகூர்த்தே அபிஜிதி, அபிஜித் முகூர்த்தம் நண்பகல் வேளை உச்சிக்கால சூரியன் உச்சியில இருக்கும்போது இந்த வாமனமூர்த்தி வந்து அவதாரம் செய்தார். இப்ப எல்லா தேவர்களும் சூழ்ந்திருந்து பெருமாளை சேவிக்கிறார். அவர் வாமனனாக இல்ல, சாட்சாத் நாராயணனாக மாலத்தை சட்டு சக்கரம் திருமார்பல லட்சுமியோட இருக்கார். இப்ப எல்லாரும் அவரை பார்த்து ஜெய விஜயி பவ, ஜெய விஜயி பவ, ஜெய விஜயி பவ, ஜெய 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 ஜெயன்னு அவருக்கு பல்லாண்டு பாடினாராம். இவ எல்லாரும் பல்லாண்டு பாடினாரே. இப்ப அவர் என்ன பண்ணார்? மாலத்தை சட்டு சக்கரத்தோடு இருந்த பெருமாள் அப்படியே 2 அடி உயரம் கொண்ட 2 கைகள் கொண்ட ஒரு பிரம்மச்சாரி வாமன வடிவத்துக்கு, வாமனன் அப்படின்னா டுவார்ஃப், சிறிய பிரம்மச்சாரி தான். அந்த வாமன வடிவத்துக்கு இப்போது மாறுகிறார். யத்தத் வபுர்பாதி விபூஷணாயுதகி அவ்யக்த சித்யக்தம் அதாரயத் ஹரிஹி பபூவசதேனைவ வாமனோ வடுகு சம்பஷ்யதோர் திவ்யகதீர் யதா நடஹ. இதுக்கு உதாரணம் சொல்றார் சுகபிரம்ம பாகவதத்துல. என்ன உதாரணம்னா, ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கோம், மேடையில ஒரு நடிகர் நடிச்சுட்டு இருக்கா, நடிச்சுட்டு இருக்க நடிகர் திடீர்னு கெட்டவ மாத்தி அப்படியே வேறு வேஷத்துல வர மாதிரி, இதுவரை 4 கை சட்ட சக்கரத்தோடு இருந்த பகவான் திடீர்னு கெட்டப்ப மாத்தினா 2 அடி உயரம், 2 கைகள், ஒரு குள்ள வாமன பிரம்மச்சாரியாக மாறினான். மாறியவாறே அங்க இருந்த ரிஷிகள்லாம் பார்த்தாலாம், ஆஹா பிரம்மச்சாரி குழந்தையாக வந்து பகவான் அவதாரம் பண்ணியிருக்காரு, குழந்தை பிறந்துட்டுனா உடனே ஜாத கர்மா பண்ணணும்னு வாமனமூர்த்திக்கு அங்கேயே ரிஷிகள் எல்லாம் கஷ்யபரை முன்னிட்டு கொண்டு ஜாத கர்மா செய்தார்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஜாத கர்மான்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அது எப்போ பண்ணணும்னா குழந்தை பிறந்த உடனேயே பண்ண வேண்டியது ஜாத கர்மா. ஜாத கர்மானா ஜாதக
ஜாதகனா ஜனித, ஜாதகர்மானா ஜனித்த குமாரனுக்கு, பிறந்த குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி கட் பண்றதுக்கு முன்னாடி பண்ற சம்ஸ்காரத்துக்கு தான் ஜாதகர்மான்னு பேரு. அந்த காலத்துல அது உடனே பண்ணிடுவாங்க. அப்படிதான் வாமனமூர்த்திக்கு அப்படிதான் ஆச்சு. அது போல கண்ணனுக்கு பிறந்த அண்ணன்மார்களுக்கு கூட அப்படித்தான் ஆச்சுன்னு பாக்குறோம். கீர்த்திமான்னு முதல் குழந்தை, அதுக்கு ஜாதகர்மா பண்ணி நாமகரணம் எல்லாம் பண்ணிதான் வசுதேவர் கொண்டு போய் கம்சத்தை கொடுக்குறாரு. ஏன்னா குழந்தை பிறந்ததும் பண்ண வேண்டியது ஜாதகர்மா. ஏன்னா அந்த மந்திரங்களே இப்படிதான், இந்த தொப்புள் கொடி கட் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்குன்னு சில மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி அதுக்கு தகப்பனார் அத்தியனம் பண்ணியிருக்கணும். அந்த மந்திரங்களை எல்லாம் ஒரு ஜபம் பண்ணணும். மந்திர ஜபம் பண்ணி ஹோமம் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடியெல்லாம் அறுத்தப்பி அந்த குழந்தைய மடியில வச்சு அதுக்கு மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வாயில நெய், தேன் உள்ளிட்டவற்றை எல்லாம் தடவி, குழந்தை இனிமே நீ தாய்ப்பால் இப்ப குடிக்க போற, குழந்தை பிறந்ததும் as early as possible மதர் ஃபீடிங் பண்ணணுங்கிறா இல்லையா, நீ அடுத்து தாய்ப்பால் குடிக்க போற, இது உனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி தாய்ப்பால் ஊட்டும் வரை இந்த ஜாதகர்மாங்கிறது பண்ணணும். உடனே ஒருத்தர் என்கிட்ட சண்டை பண்ணிட்டாங்க, அன்னைக்கு அப்பாவுக்கு விருத்தி தீட்டு அவரை உட்காந்து ஜாதகர்மா பண்ண சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளிகைக்கு திட்டி இல்லைன்னு சாஸ்திரம். மேலும் இது தொப்புள் கொடி கட் பண்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம். சில சூத்திரங்கள் என்ன சொல்றா, தொப்புள் கொடி கட் பண்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறார், அதனால தீட்டு வராது. வாட் எவர் இட் இஸ், எல்லா திவ்ய சூத்திரங்களிலுமே குழந்தை பிறக்கிற நேரத்தில் தான் ஜாதகர்மா பண்ணணும்னு அத்தனை ரிஷிகளும் ஒரே குரலில் தான் சொல்லி இருக்கிறார்கள். இதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுல 2-3 விஷயம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி நடக்கிறது. நாம பாட்டுக்கு அக்னி விளக்கு ஜாதகர்மா பண்றேன்னு ஹாஸ்பிட்டல் வாழ கொண்டு அக்னி விளக்கா நீ வீட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் பண்ணி நம்மளை அனுப்பி வச்சுருவாங்க. இது முதல் ப்ராப்ளம். ஒருவேளை ஸ்பெஷலா ஏதாவது சொல்லி ஹாஸ்பிட்டல் நம்ம பர்மிஷன் வாங்கினாலும் தகப்பனார் அத்தியனம் பண்ணல, இன்னைக்கு எந்த தகப்பனாருக்கும் வேலை தெரியாது. அதனால இதுக்கு வாத்தியார் அழைச்சிட்டு வரணும். வாத்தியார் ஹாஸ்பிட்டல் திட்டு வரமாட்டேன். சரி, அடுத்த 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அதுல ஜாதகர்மா பண்ணலாமான்னா அப்போ விருத்தி தீட்டு வந்துடும். அதனால என்ன பண்ணா, ஜாதகர்மாவை 11ஆம் நாள் புண்ணியாக வாசனம் ஆனதும் ஜாதகர்மாவை பண்ணிட்டு நாமகரணம் பேர் வச்சிருக்கணும்னு வழக்கம். இன்னைக்கு வந்து எப்படி பண்ணா, என் முன்னாடி தான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன ஆயிடுறது, இந்த நாமகரணம்னா இதுக்கு ஒரு வாத்தியார் ஒரு ஜாதகர்மா பண்ண சொல்லி சம்பாவனை கொடுத்து இதெல்லாம் ஏன் பண்ணணும், நெல்லுத மாமா விட்டு பேர் எழுத சொல்லி நாமகரணத்தை பண்ணி முடிச்சுடு. அப்ப ஜாதகர்மா அங்க நடக்கல, வெறும் நாமகரணம், நெல்லுல பேர் எழுதணும், முடிச்சு போச்சு. சரி, அடுத்த சம்ஸ்காரம் 6 மாசத்துல அன்னப்பிராசனம்னு முதல்ல உணவு கொடுக்கறது. அப்பயாவது வாத்தியாரை கூப்பிட்டா அப்ப இந்த ஜாதகர்மாவை பண்ணியிருக்கார், அப்பயும் நம்ம வாத்தியாரெல்லாம் கூப்பிட்டா ஒரு பருப்பு சாதத்தை கொடுத்து அன்னப்பிராசனத்தை முடிச்சுட்டோம். 3 வயசுல சௌடமும் குடுமி வைக்கணும், அப்பயாவது ஜாதகர்மா பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப குடுமையே வச்சுக்கிறது இல்லை, அதனால சௌடமும் விட்டு போயிடுது. 7 வயசுல உபநயனம்னு பூனத்துல போது அந்த குழந்தைய வழியில உட்கார வச்சு ஜாதகர்மாவை அப்ப லேட்டா பண்றாங்க. இது 7 வயசுல பூனல் போட்டா பரவாயில்ல, நிறைய பேருக்கு 25 வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி அழகான உட்கார வச்சு நீ அடுத்து தாய்ப்பால் குடிக்க போற, இது உனக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இந்த மந்திரத்தை சொல்லி 25 வயசு பையனா அப்பா மடியில உட்கார வச்சுட்டு அப்பா வந்து அவன் தலையை கழுவி உச்சி மோந்து அப்பா பையனுக்கு முத்தம் கொடுத்து இப்பதான் அவன் தொப்புள் கொடியை கட் பண்ணியிருக்காங்க, அவன் மந்திரம் சொல்லி. இதுல வேற போலாம், நாங்க வேதம் சொன்னபடி கல்யாணம் பண்ணணும், ஆனா நிலக்கரி எனக்கு வேதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணுமே, இப்படி ஃபாலோ பண்ணா என்ன பண்றது அப்புறம். அதனால ஜாதகர்மாங்கிறது குழந்தை பிறந்ததும் பண்ண வேண்டியது. வாமனமூர்த்தி அவதரிக்க அடுத்த பிருகதாரண்யக உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த ஒரு சம்ஸ்காரத்துக்கு என்ன ஏற்றம்னா, பிருகதாரண்யக உபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல 6வது அத்தியாயம் 4வது பிராமணத்துல 24வது வாக்கியத்திலிருந்து 27வது வாக்கியம் பிருகதாரண்யக உபனிஷத் குழந்தை பிறந்ததும் ஜாதகர்மா சொல்றது. இது போல இன்னும் பல பிரமாணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த ஜாதகர்மாவை விடுவிடு ரிஷிகள் பண்ணாலும் பண்ணிட்டு ரிஷிகள்லாம் கஷ்யபத்தை கேட்டாலும் உபநயனமும் இப்பவே பண்ணிடலாமா, பூனல் போடுறது உபநயனம், பூனல் கல்யாணம் இப்பவே பண்ணலாமா, இந்த குழந்தைக்கு எத்தனை வயசு இப்போ, அன்னைக்குதான் பிறந்திருக்கு, இப்பவே உபநயனம் ஆகி ரொம்ப சீக்கிரமா இருக்கு. பூனல் எப்போ போடணும், 7 வயசு. 7 வயசுங்கிறது ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டது. நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டேன்னா, நான் ஒரு மந்திரம் சொன்னோம்னா மந்திரத்தை ரிப்பீட் பண்ற கெப்பாசிட்டி குழந்தைக்கு எப்போ வந்துருதோ அப்பவே பூனல் போடலாம். இது சங்கர மடத்துல உபன்யாசம் நடக்கிறது. ஆதிசங்கர பகவத் பாதருக்கு 5 வயசுல பூனல் போட்டாங்க, சரித்திரத்துல இருக்கு. சங்கர விஜயத்துல இருக்கு, சங்கரவே 5 வயசுல பூனல் போட்டாங்க. என்ன காரணம்னா, நாம ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா மந்திரத்தை ரிப்பீட் பண்ற கெப்பாசிட்டி குழந்தைக்கு எப்போ வருதுன்னு பார்க்கணும். அது வந்துருச்சுன்னா போட்டுடலாம். நாம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொல்லி இன்னும் என் குழந்தைக்கு வரலன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவோம். அதுக்காக 7ன்னு ஒரு அடையாளம் வந்தாலும் வராட்டாலும் 7 போட்டுவிடுவோம்.
வந்துருச்சுன்னா முன்னாடியே போட்டுடலாம். இப்ப அவதரித்தவர் பெருமாள், இவருக்கு எல்லாமே வந்திருக்கு. மந்திரம் சொன்னா அவர் திரும்ப சொல்ல மாட்டாரா? அவர் சொல்லித்தான் பிரம்மாவே வேலை கத்துட்டார், பெருமாள் தான் பிரம்மாவே வேலை கத்துட்டார். அதனால உடனேயே உபநயனமும் பண்றார். இப்ப பாருங்க, பெருமாளோட அவதாரத்தை அனுபவிச்சோம். இப்ப அப்படியே ஒரு கூடல் கல்யாணத்தையும் மானசீகமாக கஷ்யபர் அதித்தியோட அந்த ஆசிரமத்துக்கு போறோம். பார்த்தா உபநயனம் நடக்கிறதான். தஸ்ய உபநீயமானஸ்ய அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். வாமன அவதாரங்கிறது சிங்கிள் டே தான். வாமன அவதாரம்னா ஏதோ பல நாள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே நாள் அவதாரம் பண்ணார், அன்னைக்கே பூனல் போட்டுட்டார், அன்னைக்கே போய் யாச்சகம் கேட்டார், அன்னைக்கே உலகத்தை ஆளதார், அன்னைக்கே அவதாரத்தை புரிஞ்சு கொடுத்தார். தஸ்ய உபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா பிரவீத் ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரம். முதல்ல யஜ்ஞோபவீதம் பூனல் வேணும். தேவகுருவான ப்ரஹஸ்பதி கொள்வது பூணூல் சமர்ப்பித்தார். அந்த பூணூலை அணிந்து கொள்கிறார் வாமனமூர்த்தி. ஏன்னா ஒரு தேவருக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. ஒருத்தரும் ஒத்துறாங்க. சாவித்ரி சவிதா பிரவி காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கணும். சூரியன் இறங்கி வந்து வாமனமூர்த்திக்கு நான் இந்த கைங்கரியம் பண்றேன்னு சூரியனே வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை வாமனமூர்த்திக்கு உபதேசிக்கிறார். மேகலாம் கஷ்யபோ ததா, இடுப்புல முஞ்சைக்குள்ளாலே அரை கச்சை அணியணும் பிரம்மச்சாரி. அதுக்கு மேகலைன்னு பேரு. அந்த மேகலையை திருத்தகப்பனாரான கஷ்யபர் இடுப்பிலே முஞ்சைக்குள்ளாலான மேகலையை அணிவித்தார். ததவும் கிருஷ்ணாஜீனம் பூமி. அதுக்கப்புறம் பூமி தேவி தாயார் என்ன பண்ணாலும் அவருக்கு மான் தோல் சமர்ப்பிச்சாலும். அது என்ன மான் தோல்? மான் தோல்னா டீர் ஸ்கின், மானினுடைய தோல், மான் தோல். என்னன்னா இது ஆச்சாரியர்கள் ரொம்ப ரசிச்சு சொல்லுவா. அதாவது பெருமாள் என்ன பண்ணார், வைகுண்டத்திலிருந்து வாமனாவதாரம்னு இறங்கி வர போற அப்போ மகாலட்சுமி தாயார் சொன்னாராம், கொஞ்சம் இந்த திருமாலிலேருந்து நீ விலகி இரு, நான் பிரம்மச்சாரி வேஷத்துல போக போறேன். லக்ஷ்மி சொன்னா அதெல்லாம் கிடையாது, நான் ஏறி உட்காந்துட்டேன். அகலகில்லே இறையும் நித்தியை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி. ஒரு நொடி கூட பெருமாள் திருமாலை விட்டு லக்ஷ்மி அகல மாட்டாள், நான் நகர மாட்டேன். பெருமாள் சொன்னார், அப்படி இல்லம்மா, நான் பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்து போறேன். ஓய்வு திருமார்களை உட்காந்துருந்தா என்ன பிரம்மச்சாரியும் அவன் எப்படிமா நம்புவான்? அது நீங்க ஏதாவது பேசிக்கோங்கோ, சாக்கு போக்கு சொல்லிக்கோங்கோ, நான் நகர மாட்டேன். பெருமாள் சொன்னார், அது மட்டும் இல்லம்மா, இதுல வேற பிரச்சனை இருக்கு. உன் கட்டாட்சம் மகாபலி மேல பட்டுடுத்துனா அவன் சொந்தம் நான் எழுதி வாங்கவே முடியாது. யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்பதே சம்பதோகாரா. பிராட்டியினுடைய கட்டாட்சம் எந்த திசை நோக்கி போகிறதோ அந்த திசை நோக்கி எல்லா செல்வங்களும் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் ஓட்டப்பந்தயமாக ஓடுமா. அப்படி இருக்கும்போது நான் உங்க சொத்தை எழுதி வாங்கணும்னு வந்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து அவனை பார்த்தேன்னா சரி வராதுன்னா. தாயார் சொல்றா, அதெல்லாம் உங்க பாடாச்சு, நான் உட்காந்து நகர மாட்டேன். பெருமாள் பார்த்தாரா, எப்படியாவது இவளை மறைக்கணுமே, என்ன பண்ணலான்னு பார்த்தா ரூல்ஸ் எழுதித்தானா, பிரம்மச்சாரி என்பவன் மான் தோலை மேலாடையாக அணிய வேண்டும். இன்னைக்கு என்ன பண்றா, பூனலுக்குள்ள அப்படியே ஒரு மான் தோலை பிடிச்சு போட்டு கொடுத்துடுறா. அப்படி இல்லை, மான் தோல் மொத்த மான் தோலை நாம இப்படி மேல ஷால் போட்டு பாருங்க. இது போல பிரம்மச்சாரியானவன் மார்பை மறைத்து இந்த மாத்தோலை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் ஒரு சட்டமே போட்டு விட்டான். இந்த அப்படியே திருமங்கையாழ்வார் பாடுவார், மான் கொண்ட தோல் மார்பின் மாணியாய் மாதரிமன் தான் கொண்டு தாழால் வளர்ந்த பெருமானை என்று. அதனால அந்த திருமார்பிலே அந்த மான் தோலை அணிந்து கொண்டு லட்சுமியை தான் மறைச்சுக்கணும். அதுக்காக டோட்டல் பிரம்மச்சாரிக்கு சேர்த்து ரூல்ஸ் போட்டார். எல்லா பிரம்மச்சாரியும் மான் தோல் அணிஞ்சு போகுது. இப்ப என்னாச்சா, பூமி தேவி ரொம்ப சந்தோஷமா கொண்டு மான்தோலை கொடுத்துட்டாங்க. ஸ்ரீதேவி தாயாரை மறைக்கிறதுக்காக பூமி தேவி பார்த்தா எனக்குதான் அவதாரத்துல பங்கு கொடுக்கல, ஸ்ரீதேவி தாயார் நகர மாட்டேங்கிறா, நான் மான்தோலை கொடுத்துறேன், என்னன்னா மறைச்சேன் அவளையும் சேர்த்து மறைச்சிருக்கணும்னு சொல்லி ததவும் கிருஷ்ணாஜின் பூமி இப்படி பூமி தேவி கொண்டு வந்து அந்த மான்தோலை கொடுத்தாள். அதுக்கப்புறம் தண்டம் சோமோ வனஸ்பதி, பிரம்மச்சாரி கையில பலாச தண்டம் ஏந்தி இருக்க வேண்டும். அந்த தண்டத்தை வன தேவதையான சோமன் என்பவன் சமர்ப்பித்தான். ஏன்னா காட்டில் இருந்தாலும் அந்த குச்சி கொண்டு வரணும். அதனால பலாசமான தண்டத்தை சோமன் என்ற வன தேவதை சமர்ப்பிச்சான். ஏன்னா பிரம்மச்சாரி கையில அந்த தண்டம் வச்சிருக்கணும். ஏன்னா இவன் படிக்கிற வேதம், அத்தியனம் பண்ற வேதம் எல்லாம் அந்த தண்டம் கையில இருந்தாதான் இவனுக்கு நன்றாக நிலைத்திருக்குமா. அவ பூனல் போட்ட அன்னைக்கு அந்த தண்டத்தை வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த தண்டம்ங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தது தண்டம் சோமோ வனஸ்பதி, தண்டம் கொடுத்தாச்சு. அடுத்தது கௌபீனாச்சாதனம் மாதா, அந்த பிரம்மச்சாரிக்கு கௌபீனம் கோமணம் அணிவிக்க வேண்டும். தாயான அதிதி தேவியே அந்த கோமணத்தை அணிவித்தாள்.
தியௌச்சத்ரம் ஜெகதபதேகே, ஸ்வர்கலோக தேவதை அவருக்கு கொடை கொடுத்துதான். வாமனமூர்த்தினாலே இந்த கொடை ஞாபகம் வரும் இல்லையா? ஸ்வர்க தேவதை கொண்டு வந்து அந்த கொடையை சமர்ப்பித்தது. கமண்டலும் வேத கர்ப்பகா, பிரம்மா கமண்டலத்தை சமர்ப்பித்தார். அந்த வாமனமூர்த்தி கையில் கொண்ட கமண்டலம். குஷான் சப்தர்ஷயோ ததுகு, சப்தரிஷிகள் என்னும் 7 முனிவர்கள் தர்பை புற்களை கொடுத்தாங்க. தர்பை இருக்கு, என்னைய காத்து திட்டுவா பிரம்மச்சாரி இருக்கிற நீ தர்பையோட போயிட்டு இருக்க. இந்த தர்பை இருக்குன்னா இது அடியனுடைய ஸ்ரீபாஷியாரி ஆச்சாரியம் டாக்டர் சுவே கருணாகராச்சார சுவாமி அடியனுக்கு சொன்னது என்னன்னா, தினந்தோறும் பிரம்ம யஜ்யம்னு வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் சொல்லணும். தொடர்ந்து 3 நாள் பிரம்ம யஜ்யம் பண்ணலைன்னா அவன் பிராமணனே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. தினமும் வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் பிரம்ம யஜ்யம்னு சொல்லணும். அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணும்போது தரையிலே தர்பைகளை பரப்பிட்டு அது மேல உட்கார்ந்து நாம் அந்த பிரம்ம யஜ்யம்னு வேதம் சொன்னோம்னா அந்த வேதம் மனசுல நன்றாக பதியும். அடியனுக்கு ஆச்சாரிய நியமனம் என்னன்னா, இந்த வேதத்துல ஒரு சாப்டர் சொல்றதோட ஸ்ரீபாஷ்யத்திலேயும் ஒரு அதிகரணம் சொல்லுது. அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பேர் ஸ்ரீபாஷ்யம் சொல்றான்னு நமக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தர்பம் மேல உட்கார்ந்து சொல்றதுங்கிறது ஒரு வசதியான விஷயம்னு காட்டியிருக்காங்க. அதனால பிரம்மச்சாரி வேதம் சொல்வதற்கு தர்பைகளை பரப்பி அதன் மேல் அமர வேண்டும். அதுக்காக அந்த தர்பையை சப்தரிஷிகள் கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். அக்ஷமாலாம் மகாராஜா சரஸ்வதி அவ்யயாத்மனா, அதுக்கப்புறம் ஜபமாலையை சரஸ்வதி தேவி கொண்டு வந்து சமர்ப்பித்தாள். தஸ்யா இத்யுபநீதாய யக்ஷரா பாத்ரிகாமதா, பிரம்மச்சாரி என்பவன் பிக்ஷை எடுக்கணும். எதுக்காகன்னா இவன் சொந்தமா சாப்பிடுன்னு சொல்லிட்டா கர்வம் ஜாஸ்தியாயிடும். அவன் பிக்ஷை எடுத்தாதான் பணிவுங்கிறது அவனுக்கு வரும், வினயங்கிறது வரும். ஏன்னா இந்த பாத்திரம் எம்டியாக இருப்பது போல இவன் ஆச்சாரியர்கிட்ட போகும்போது மனசையும் எம்டியா வச்சுட்டு நான் ஒண்ணுமே இல்லைன்னு போகணும். ஆமா, பல பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஆச்சாரியர்கிட்ட போகும்போதே இவன் மனசுல வேற ஒண்ணு ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் கரெக்டா சொல்றாரான்னு செக் பண்ணுவோங்கிற இடத்துல போவாங்க. அப்படி போனா அதை எதை சொல்லி நிரப்ப முடியாது. அப்ப இவன் எம்டி மைண்டோட ஆச்சாரியர்கிட்ட போனாதான் அவர் நிரப்ப முடியும். அந்த பணிவு வரணும்னா இவன் எம்டி வெசலோட பிக்ஷை எடுக்கணும். அந்த பிக்ஷை பாத்திரத்தை இந்த பிரம்மச்சாரிக்கு குபேரன் வந்து கைக்கரியமாக சமர்ப்பித்தான். இப்போ முதல் பிக்ஷை இடணும் யாருப்பா இட்டான்னா, பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து உமா அதா அம்பிகா சதி, உமாதேவியான சாட்சாத் பார்வதி தேவியே வந்து அந்த முதல் பிக்ஷையையும் சமர்ப்பித்தாள். இப்படி வாமனமூர்த்திக்கு அந்த உபநயனம் என்பது பூர்த்தியானது. பூர்த்தியானவாறே அடுத்து சமிதாதானம் பண்ணலாம். பிரம்மச்சாரினா தினமும் அவருக்கு அக்னிகாரியம் சமிதாதானம் உண்டு. பாருங்க வாமனமூர்த்தியோட அனுஷ்டானத்தை. சமித்தம் ஆகிதம் வந்திம் கிருத்வா பரிசமூகனம் பரிஸ்தீய சமபியட்சிய சமித்பிஹி அஜுபோத்விஜமா. அதனால சமிதாதானம் பண்ணி உபநயனம் பூர்த்தியாச்சு. உபநயனம் பூர்த்தியானதுமே நேரா கேள்வி கேட்டார். இவர் தான் சிங்கிள் டே அவதாரம்னு சொன்ன பிறகு ஒரு நாள் முதல்வர் மாதிரி அதை உடனே கேட்டாராம், மகாபலி எங்க இருக்கான்னு கேட்டார். எங்க இருந்தான் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான். எங்க? நர்மதா நதியின் வடக்கு கரையிலேன்னு தான் புராணங்கள்ல இருக்கு. மேபி கேரளால பின்னாடி சில பக்தர்களுக்காக செஞ்சிருக்கணும். ஆனா புராணங்கள்ல நர்மதா நதியின் வடக்கு கரையில தான் இருக்கு. நம்ம இப்போ ஒரிஜினல் திருப்பதி சொல்லுவோம். சுத்வாஸ்வமேதை யஜமான மூர்த்திதம் பலிம் பிருகூணாம் உபகல்பிதைஸ்ததஹ ஜகாம தத்ராகில சாரசம்பிருதஹ பாரேண காம் சன்னமயம் பதே பதே. சொன்னா நர்மதா நதியின் வடக்கு கரையில மகாபலி அஸ்வமேத யாகம் பண்றான். இன்னைக்குதான் பூர்த்தி, இன்னையோட யாகம் பூர்த்தி ஆக போகுது அப்படின்னு சொன்னா உடனே வாமனமூர்த்தி பார்த்தாராம். அப்படின்னா நான் இன்னைக்கே போகணும். ஏன்னா அந்த அஸ்வமேத யாகம் பூர்த்தி பண்ற அன்னைக்கு யார் எது கேட்டாலும் தானம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இது ராமாயணத்திலையும் பார்க்கணும். தசரதன் அஸ்வமேத யாகம் பண்ணா இல்லையா, அது பூர்த்தி பண்ற அன்னைக்கு எல்லாருக்கும் தானம் கொடுக்குறான். ஒரு வேதம் படிச்சவன் தசரதத்தை வந்து நீ கையில போட்டு இருக்க தோடா அண்ணாருக்கு தெரியான்னு கேட்டான். கழட்டி கொடுத்துட்டான் வால்மீகி. இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அஸ்வமேத யாகம் பூர்த்தி பண்ற அன்னைக்கு யார் வந்து எது கேட்டாலும் தானம் கொடுக்கணும். அதனால வாமனமூர்த்தி பார்த்தார். ஒரு நாள் கூட நான் டிலே பண்ண விரும்பல, இன்னைக்கே போனா சரியா இருக்கும்னு வாமனமூர்த்தி புறப்பட்டு நேரா நர்மதா நதியின் வடக்கு கரை மகாபலி அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய அந்த யாகசாலைக்கு செல்றாராமா. அப்படி போகும்போது என்னாச்சுன்னா, இங்க பாகவதத்துல அழகான ஸ்லோகம், ஜகாம தத்ராகில சார சம்பிருதா பாரேண காம் சன்னமயம் பதே பதே. இந்த வாமனமூர்த்தி ஓரோரு அடியும் எடுத்து வைக்கும் போது பூமியே நடுங்குகிறதா. பூமி நடுக்கும்படி வாமனமூர்த்தி நடந்து போனார். வாமனமூர்த்தி நடந்தா பூமியே நடுக்கணும். ஏன் நடுக்கிறது? ஏதாவது பதில்கள்?
இவர் வெயிட்டு தாண்டாம பூமி நடுக்கிட்டோம் அப்படி ஒரு சிலர் சொன்னாங்க. இன்னொரு சிலர் சொன்னா இல்ல இல்லை இவர் யாச்சனை கேட்க போறான்னு பூமி பார்த்தா ஐயோ பெருமாளே யாச்சனை கேட்கிறாரான்னு நடுக்கிடுத்தோம். ஆனா பராசர பட்டர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். ஏன் பூமி நடுக்குதுன்னா பெருமாளுக்கு கொடுத்தே தான் பழக்கமா, வாங்கி பழக்கமே இல்லையா. இப்போ முதல்ல தானம் வாங்க போறாரு இல்லையோ, பெருமாளுக்கே டவுட் வந்துருந்தா நம்ம ஒழுங்கா தானம் கேட்போமோ மாட்டோமோ, கொடுத்தே பழகிற நாமோ முதல் முறையாக தானம் வாங்குறதுன்னு போனா எப்போதுமே முதல் முறையா விரதம் இருக்கவா, முதல் முறையா மௌன விரதம் இருக்கவா, வாழ்க்கையில ரூல்ஸ் தெரியாம தப்பு இருக்குவா. அது போல முதல் முறையாக நாம யாச்சகம்னு கேட்கிறோம். எங்கேயாவது தெரியாதனமா உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டேன், இவருக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டே பழக்கம். நான் ஏதாவது மாத்தி கேட்டுட்டா என்ன பண்றது, பெருமாள் நடுக்கிட்டாரா, இவர் டென்ஷன்ல நடுக்கிறதுனால பூமி நடுக்கிடுத்துனாங்க பராசரப்பட்டர். அப்படி இவருக்கு டென்ஷன், நான் முதல் தடவை பண்றவாட்டுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவா கொஞ்சம் நடுக்குவாங்க, இவருக்கு வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால நடுக்கிட்டார். அப்படியே நர்மதா நதியின் வடக்கு கரை நாமும் அப்படியே பின்தொடர்ந்து செல்கிறோம். பெரிய யாகசாலை, பிரம்மாண்டமான யாகசாலை. வாமனமூர்த்தி தன்னுடைய அந்த குடையோடு கமண்டலத்தோடு கர்ப்பை பூக்களோடு கம்பீரமாக யாகசாலைக்குள்ளே நுழைகிறார். ரிஷிகள்லாம் பார்த்தாலாம், சூரியன் இறங்கி வந்துட்டானோ, இங்கே நான் வளர்த்து இருக்கும் அக்னியானவன் கண்ணெதிரில் வந்து விட்டானோ, சனத்குமாரர் வந்து இருக்கிறாரோ யாரோ என்று எல்லோரும் வியந்தார்கள். அப்போ மகாபலி எழுந்து போனானோ, எவ்வளவு பெரிய மகான் நம்மளை தேடி வந்திருக்கார், இவரோட தேஜஸை பார்க்கும் போதே இவர் பெரிய மகான்னு தெரியுது, வாருங்கள் வாருங்கள் என்று மகாபலி அழைத்து தற்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபகம் சதர்மவித் மூர்த்தினி அதஜா சுமங்கலம். மகாபலி என்ன பண்ணான், அந்த வாமனமூர்த்தியை வரவேற்று தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தால் அவர் திருவடிகளை விளக்கி அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலைக்கு மேலே தெளித்துக் கொண்டான் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த இடத்துல சுகபிரம்ம அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். தேவதேவா கிரிஷா சந்திரமௌலிகி ததார மூர்தனா பரையாச்ச பக்தியா. பொதுவா என்ன சொல்றா, பெருமாளோட அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் தான் முதல்ல தலையில தாங்கினாங்க. ஏன்னா கங்கா நதியாக உலகளந்த பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வருது, அந்த கங்கையை சிவபெருமான் தான் தலையில தாங்கினார். அதனால இவர் திருவடி தீர்த்தத்தை சிவன் முதல்ல தலையில தாங்கினார்களா கிடையாது, மகாபலி தான் முதல்ல தலையில தாங்கினான். ஏன்னா இப்ப அவருடைய திருவடிகளை அலம்பி அந்த தீர்த்தத்தை எடுத்து ஆஹா புனித தீர்த்தம் என்று தன்னுடைய தலைக்கு மேலே தெளித்துக் கொண்டு இவரை பூஜித்தானா மகாபலி. பூஜித்து விட்டு சொன்னானா, உங்களை பார்த்தாலே பிரம்ம தேஜஸ் தெரியுது, நல்ல வேதம் படித்த பிரம்மச்சாரியா இருக்கேன், உங்களை போல ஒரு மகான் வந்ததாலே எங்கள் முன்னோர்கள் எல்லாம் திருத்தர்களாக ஆனார்கள், என் வம்சமே சுத்தமானது, இந்த யாகம் இப்போதே நற்பலன் தந்ததாக ஆகிவிட்டது, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ சார், என்கிட்ட பெருசா ஏதாவது கேளுங்கோ. யத் யத் படோ வாஞ்சசித பிரதீட்சமே துவாமர்த்தினம் விப்ரசுதானுதர்க்கையே. காம் பசுமாடுகள் வேணுமா தருகிறேன், காஞ்சனம் அங்கம் வேண்டுமா தருகிறேன், உணவத் தாம நிறைய இருப்பிடங்கள் வீடு வேணுமா தருகிறேன், மிருட்டம் ததா அன்னபேயம் அல்லது உணவு தண்ணீர் வேண்டுமா ஏற்பாடு செய்கிறேன், உத்தவா விப்ர கன்யா இல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என் செலவுல நல்ல பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கிராமான் சமிருத்தான் நல்ல வளமான கிராமங்கள் வேணுமா உங்க பேர்ல எழுதி வச்சுடுறேன், துரகான் குதிரைகள் வேண்டுமா, எதுவுமே சிங்குலர்ல சொல்லல, கிராமான் துரகான் குதிரைகள் வேண்டுமா, கஜான் வா யானைகள் வேண்டுமா, ரதான் ஸ்ததா அருகத்தவத பிரதீச்ச உங்களுக்கு யானைகள் வேண்டுமா, தேர்கள் வேண்டுமா, குதிரைகள் வேண்டுமா, கிராமங்கள் வேண்டுமா, உணவு வேண்டுமா, கல்யாணம் வேண்டுமா, அல்லது உங்களுக்கு வீடு வேண்டுமா, தங்கம் வேண்டுமா, பசுமாடு வேண்டுமா, என்ன வேணாலும் வேண்டுமோ தருகிறேன், சொல்லுங்கள் நீங்கள் யார், என்ன வேண்டி வந்தீர்கள். இந்த உரையாடல் எப்படி நடந்ததுங்கிறத சுவையான ஒரு ஸ்லோகமா சொல்லுவார். கஸ்துவம் பிரம்மன் அபூர்வஹ க்வசதவ வசதிஹி யாகிலா பிரம்மஸ்ருட்டிஹி கஸ்தே த்ராதாஸ்தி அநாதஹ க்வசதவ ஜனகஹ நைவதாகம் ஸ்மராமி கிம் தே பீஷ்டம் ததானி த்ரிபத பரிமிதா பூமிஹி அத்யல்பமேதத். ஒரு உரையாடல். இந்த ஸ்லோகம் எப்படின்னா, ஒரு தொடர் மகாபலி கேட்பான், அடுத்த தொடர் மாமனன் பதில் சொல்லுவார், அடுத்து மகாபலி கேட்பான், அடுத்து மாமனன். இப்ப பாருங்க, தத்துவம் பிரம்மன் ஆஹா அந்தனரே பிரம்மச்சாரியே நீங்கள் யார். வாமனமூர்த்தி சொல்ற, எனக்கு பார்த்தா தெரியல, அபூர்வகா நான் ரொம்ப அபூர்வமானவன். ஏன்னா இந்த 2 அடி உயரத்துல இப்படி யாரையாவது பார்த்துருக்கீங்க இவ்வளவு குள்ளமா, நான் அபூர்வமானவன் சொன்னான். குள்ள வாமனன் இதுவரை நீ என்னை பார்க்காத அபூர்வமானவன் நான் சொன்னார். குள்ள வாமனன் தன் அபூர்வனா சொன்னதுனாலயோ என்னவோதான் 2 சகோதரர்கள் ஒருத்தர் குள்ளமா இருக்கும் போது அந்த படத்துக்கு என்ன தெரிவிச்சிருக்காரு பாருங்க.
அதனால அபூர்வமா நான் அபூர்வமாக்குறேன். வசதி உன்னுடைய ஊர் எதுன்னு கேட்கிறேன் மகாபலி. உங்க ஊர் எதுன்னா யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி, இந்த பிரபஞ்சமே என் ஊர் தானே. அவர் சொன்னதோட அர்த்தம் என்னன்னா உலகெங்கும் நான் நிறைந்திருக்கிறேன், பிரபஞ்சமே என் ஊர் தான். இவன் என்ன நினைச்சுன்னா இந்த சில பேரை கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு, அவர் எல்லாமே என் ஊர் தான். ஒன்றும் இல்லை போல இருக்கு, வீடு இல்லை போல இருக்குன்னு நினைச்சுட்டான். கஸ்தே திராதாஸ்தி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், கேர் ஆஃப்னு போடணுமே. உங்களுக்கு கேர் ஆஃப் கேர் டேக்கர் யாரு? அநாதகா. அநாதகா எனக்கு மேல நாதன் யாருமே கிடையாது, ஜெகத்துக்கே நான் தான். இவன் அநாதைன்னு முடிவே பண்ணிட்டான். சரி அப்பா யாரும் தெரியுமா? வச்சந்தவா ஜனகா, உங்க அப்பா யாருன்னா நைவதாத்தம் ஸ்மராமி. அப்பான்னு ஒரு கேரக்டரையே நான் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா பகவானுக்கு யார் அப்பான்னு சொல்றது அப்படியா? சரி கிம்தே வீட்டம் தானே, சரி சொல்லுங்க உங்களுக்கு என்னதான் கொடுக்கணும்னா திரிபத பரிமிதா பூமி. என் அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். என் காலால் அளக்கப்பட்ட 3 அடி நீளம்னு தான் அவர் கேட்டார். ஏன்னா 3 அடி நிலம்னா அவன் இன்ச்சு டேப்பை வச்சு 3 அடி அளந்து கொடுத்துருவான். அதை அவர் கேட்கல. நான் தான் அளப்பேன், என் காலால் 3 அடி நிலம் எனக்கு வேண்டும். அத்தியல்பமே மகாபலி சொன்னா, ஏன் ஆள்தான் சின்ன பையனா இருக்குன்னா ஆடு வளரணும் அறிவு வளரணும்பா, ரெண்டுமே வளரல போல. ஏன் 2 அடி உயரம் இருந்து 3 அடி நிலம் வேணும்னு கேட்கிற? அத்தியல்பம். நான் யார் தெரியுமா? மூலகத்துக்கு சக்கரவர்த்தி தெரியுமா? என்கிட்ட வந்தா பெருசா கேட்காம அல்பம் இத்தினோண்டு இருக்க 3 அடி நிலம் வேணும்னு கேட்க பெருசா கேட்டு பெருமாள் தூர சிரிச்சான். மாறுதற்றையும் இந்த அகங்காரத்தை அடக்கத்தான் நான் வந்திருக்கேன். என்ன கர்வம்? நான் இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, என்கிட்ட கேட்டா நீ பெரிய லெவல்ல கேட்கணும், அதே சின்னதா கேட்கறது என்ன 3 அடி அப்படின்னா பகவான் மனசுக்குள்ள நினைச்சுட்டாராம், இந்த மாறுதற்ற அகங்காரம் கழிச்சாலே ஒழிய நீ உருவிட மாட்டேன். அதான் திருப்பாவை முதல் பாட்டுல ஆண்டாள் ரகசியமா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. மார்னா மாறுதட்டும் அகங்காரம், நான் மாறுதற்ற பாருங்க. மார்கழி, இந்த மார்தட்டும் அகங்காரம் என்று கழிகிறதோ மார்கழி திங்கள் தான் மதி நிறைந்த நன்னாளால். மதிங்கிற ஞானம் அப்பதான் கிடைக்கும். நம்ம மார்கழி இருந்தா ஒரு மதியும் நமக்கு விளையாது. அதனால அந்த மார்கழி மாசத்துல மதி வானத்துல நடந்திருக்கு. இங்க நாம மாற கழிச்சாலும் மதிங்கிற ஞானம் நமக்கு தெரியும். பகவான் பார்த்தா இவனுக்கு பதில் சொன்னாரா, இல்லப்பா எனக்கு 3 அடியிலேயே திருப்தி வந்துடும். ஏன்னா இந்த அழகான பாகவத ஸ்லோகம் இல்ல எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு பாருங்க. திரிபிக்ரமை அசந்துஷ்டோ தீபேனாபி நபூரியதே. 3 அடி நிலத்துக்கு திருப்தி அடையாதவன் 3 உலகத்தையே கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். தன்னுடைய அடிப்படை தேவைகளை கொண்டு திருப்தியோடு பழகினான்னா அவனுக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. ஆனா அடிப்படை தேவைக்கு மேல பேராசைன்னு ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த பேராசைக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கு நீ 3 உலகத்தையும் கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்தது, அண்ட் அன்ஹெல்தி ரேஸ் அப்படின்னு. ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர ஒரு மனைவி சொன்னாலும் பக்கத்து வீட்டுல கவனிச்சிக்கலாம்னா. என்னம்மான்னு கேட்டா, இல்ல கார் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களான்னா. அதனால என்னன்னு கேட்டார், பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்கல்ல நீங்களும் வாங்குவோம். இவர் சொன்னா, உனக்கும் கார் ஓட்ட தெரியாது எனக்கும் கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டின்னு நம்ம எங்கேயும் போறதும் கிடையாது, எதுக்கு வாங்கணும்னா பக்கத்து வீட்டுக்கார வாங்கிட்டா இல்லையா நீங்களும் வாங்குதுதான். ஒரு வெஹிக்கிள் லோனை போட்டு கார் வாங்கிட்டார். ஒரு 6 மாசம் போச்சு. மறுபடியும் மனைவி சொன்னாலும் பக்கத்து வீட்டை கவனிச்சுக்கலாம். ஐயோ இப்ப என்னமா வாங்கினான்னு கேட்டார். இல்ல கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கான், அதுக்கு நம்மளும் வாங்கணும், போட்டு ஒரு பர்சனல் லோனை போட்டு கம்ப்யூட்டர் வாங்குவாங்க. ஒரு வருஷம் ஆச்சு. மறுபடியும் சொன்னா மனைவி பக்கத்து வீட்டை பாத்தீங்களா? அச்சோ இப்ப இருந்தாலும் என்னத்தை வாங்கி தொலைச்சானு சொல்லிட்டு வாசல்ல வந்து பார்த்தா அவன் ஒரு யானையை வாங்கி வீட்டு வாசல்ல கட்டி கொடுத்துருக்கான். என்னமா வாங்கிட வேண்டியதான் தான். அவர் சொன்னாங்க, யானை வாங்குறது ஈஸி, யானையை கட்டி தீனி போடுறதுதான் கட்டாயமா. அவன் பெரிய பிசினஸ் மேன், அவனுக்கு கார் வேணும் கம்ப்யூட்டர் வேணும் அவன் வாங்குறான். என்ன ஏமா வாங்க சொல்றான்? சொன்னாரா, பிடிக்காத ஆளுக்காக இல்லாத காசை வச்சுட்டு தேவையில்லாத பொருளை ஏன் வாங்குகிறாய்? எல்லாரும் அதான் பண்ணிடுறோம். பிடிக்காத ஆளுக்காக, அவன் நமக்கு பிடிக்கல, அவனுக்காக பிடிக்காதவனுக்காக இருக்கணும். பிடிக்காத ஆளுக்காக இல்லாத காசு கையில இல்ல, லோனு இல்லாத காசை வச்சுட்டு தேவையில்லாத பொருள், ஏற்கனவே கம்ப்யூட்டரும் காரும் தூங்கிட்டு இருக்கு, அடுத்து ஒரு யானை வந்து தூங்க போகுது. அப்போ பிடிக்காத ஆளுக்காக இல்லாத காசை வச்சுட்டு தேவையில்லாத பொருளை வாங்குறானே, அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப எனக்கு 3 அடி நிலம் போதும், அதுல நான் திருப்தியோட இருக்கேன். 3 அடிக்கு நான் 2 அடி உயரம், எனக்கு 3 அடி நிலம் போதும். 3 அடிக்கு திருப்தி அடையாதவன் உலகத்தையே கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். எனக்கு அது வேண்டாம்.
அப்படிங்கவும் மகாபலி பார்த்தான். சரி இப்போ உன்னை திருத்த முடியாது, சரி நீ 3 அடி கேட்கிற, 3 அடியே தருகிறேன்னு மகாபலி இந்த வாமன மூர்த்திக்கு தாரை பார்க்க போகிறான். தன்னுடைய மனைவியான விந்தியாவளியை கூப்பிட்டான். அவோ மகாபலிகளுடைய அந்த கிண்டியை கொண்டு வர, கிண்டிங்கிற பாத்திரம், அதுல அப்படியே தீர்த்தத்தை சேர்த்து, ஏன்னா ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதுனா தாரை பார்த்து கொடுக்கும். அந்த தீர்த்தத்தை அவர் கையிலே சேர்த்து தாரை பார்த்து கொடுக்க வேண்டும். நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு சத்தம். யாரு? சுக்ராச்சாரியார். இந்த இடம் கவனிக்கோ. முன்னாடி பிரகஸ்பதி என்ன சொல்லியிருந்தார் இந்திரன்ட்ட, வா உனக்கு ஆச்சாரிய பக்தி எல்லாம் வரப்போறது இல்லை, அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியாகி அவன் ஆச்சாரியன் அபச்சாரப்பட்டு ஆச்சாரியன் வாயால சபிச்சாதான் அழிவான்னு சொன்னார் இல்லையா? இப்ப அப்படியே இதோட ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்தா சுக்கராச்சாரியர்கிட்ட, நிறுத்துறா, இவன் நாராயணன் வந்திருக்கான், வந்திருப்பவன் விஷ்ணு, தேவர்களுக்கு 3 உலகங்களை பெற்றுத் தருவதற்காக அவன் வந்திருக்கிறான். இப்போ உங்ககிட்ட 3 அடி நிலம் கேட்கிறேங்கிற பேர்ல சும்மா அப்படியே கேட்பான். கேட்டுட்டு ஒரு அடியால் மண்ணுலகம், மற்றொரு அடியால் விண்ணுலகம்னு நடப்பான். 3ஆவது அடியை எங்க வைக்கிறதுன்னு கேட்பான். ஏன்னா மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்தையும் அளந்துட்டான்னா 3ஆவது அடி வைக்க இடம் கேட்பானே, நீ எதனா கொடுப்ப? உன் ஆச்சாரியன் நான் சொல்ற கேளு, இவனுக்கு இப்போ தானம் பண்ணாதே. மகாபலி சொன்னா, அது எப்படி சுவாமி நீங்க அப்படி சொல்லலாம்? தானம்ங்கிறது வசதி இல்லையா? இப்ப பாருங்க, கர்வம் ஆச்சாரியனை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். நோட் திஸ் பாயிண்ட். ஆச்சாரியன் சொன்னா நாம செஞ்சிட வேண்டியதான். அவர்கிட்ட கேட்பான், தானம்ங்கிறது வசதி இல்லையா? இப்ப சுக்கராச்சாரியர் இவனுக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறார். உன்னுடைய சம்பாத்தியத்தை, மாத வருவாயை 5 பகுதியா பிரிச்சுக்கோ. தர்மாய யசசே அர்த்தாய காமாய ஸ்வஜனாய பஞ்சதா விபஜன் வித்தம் இகா புத்திரச்ச மோததே. உனக்கு மாசம் எல்லாருக்குமே நல்ல டிப்ஸ் இருக்கு. மாச சம்பளம் வருதுன்னா அதை 5 பகுதியா பிரிச்சுக்கோ. அதுல 1/5 என்ன பண்ணணுமா? முதல் பகுதியை தர்மாய, தர்ம மத வாழ்க்கை தானம் பண்ணு, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து, கோவில் கைகளையும் இது போல யூஸ் பண்ணிக்கோ. அடுத்து யசசே, அப்புறம் இன்னொரு 5ல் ஒரு பங்கு 1/5 அதை புகழுக்கு. சில பேர் வந்து விளம்பரத்துக்காக ஆடு கொடுப்பா, சில பேர் என்ன பண்ணுவா, வீட்டுல சில பொருள் வாங்கி வச்சிருப்பா. எதுக்குன்னா மற்ற வாழ்க்கை போட்டு காட்டுறதுக்காக. நானே சில பேருக்கு சொல்லுவேன், அடுத்தவர் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக. ஏன் இப்படி? நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கிறது வேற விஷயம். சிலதெல்லாம் வீட்டுல மாட்டி வச்சா 4 பேர் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக சிலது பண்றா பார்ப்போம். அந்த விளம்பரத்துக்கு ஒரு 1/5 செலவு பண்ணிக்கோ. அப்புறம் அர்த்தாய இன்னொரு 1/5 இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் செல்வம் வளர்ப்பதற்கு ஒரு 1/5 யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காமாய இன்னொரு 1/5 அதை வந்து நம்முடைய இன்பம் தூய்ப்பதற்காக. அது மொத்தத்திற்கு ஒரு இன்பம், அது ஊர் சுற்றுறதோ, அங்கே போகிறதோ, இங்கே போகிறதோ, அது என்னவோ வந்து 1/5 செலவு பண்ணிக்கும். இன்னொரு 1/5 ஸ்வஜனாய, சுற்றி இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துரு, சொந்தக்காரன் நண்பர்களுக்கு. அப்புறம் அவன் போகாமல் கொடுவான், இவன் மட்டும் வாழ்ந்துருக்கான், எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே. அதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்புறம் இன்கம் டேக்ஸ் வரலையே, நாங்கள் இன்கம் டேக்ஸ் போக மிச்சம் உள்ளது தான் அப்படி பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதனால 1/5 தர்மம், 1/5 புகழ், 1/5 இன்வெஸ்ட்மெண்ட், 1/5 இன்பம், 1/5 சுற்றி இருக்க வாழ்க்கை கொடுத்துடும். இப்படி கொடுக்கறது தான் நியாயம். ஆனா இப்ப வந்திருக்கான் இருக்கானே, மொத்தமா உங்ககிட்ட தட்டி பறிச்சு போக வந்திருக்கான், இவனுக்கு நீ கொடுக்காதே. மகாபலி சொன்ன, சுவாமி அப்படி நீங்க சொல்லக்கூடாது, நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா? வாக்கு கொடுத்தா கொடுத்து தானே ஆகணும். மீண்டும் ஆச்சாரியனை எதிர்த்து பேசுறானோ திஸ் பாயிண்ட், அதை கொடுத்து தானே ஆகணும். சுக்கராச்சாரியார் சொன்னாங்க, ஆச்சாரியன் நான் சொல்ற கேளு, 5 இடத்துல பொய் சொன்னா தப்பு இல்லை, 5 இடத்துல கொடுத்த வாக்க மீறினா தப்பு இல்லை. அதை முதல்ல சொல்ற, 1.5 மணி நேரமும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க, 5 இடத்துல பொய் சொன்னா தப்பு இல்லை. ஆமா, ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்கிருதம் சியாத் ஜுகுப்சிதம். முன்னாடி செல்வத்தை 5ஆ பேருங்க, 5 இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனா 5 இடத்துல கொடுத்த வாக்க மீறலாம், பொய்யும் சொல்லலாம். 1 ஸ்திரீஷு நர்ம, கணவன் மனைவி ஏகாந்தமா பேசிக்கும் போது இவரை பார்த்து உன்னை போல அழகு விட்டான்னு சொல்லலாம், அதான் இவரை பார்த்து உன்னை போல அழகு விட்டான்னு சொல்லலாம். இது ஒயிட் லைட் பொய்யின வாழ்க்கையே தெரியும் இருந்தாலும் சொல்லலாம், அது தப்பு இல்லை. 2வது விவாகேச்ச, ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய், அது சொல்வதனால தப்பு இல்லை. ஒரு நல்ல காரியம் நடக்கும்னா அந்த இடத்துல பொய் சொல்லலாம். அடுத்து விருத்தியர்த்தே, செல்வத்தை எல்லாம் ஒருத்தன் இழந்து நடுத்தெருவுக்கு வரப்போனான்னா அப்போ ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம். திருடன் கட்டியை காட்டி உன் வீட்டு பீரோ சாவியை கொடுன்னா, நான் சத்தியத்தை தான் பேசுவேன், பீரோ சாவி அதை வளமாரியில இருந்து எடுத்துக்கொண்டா சொல்றது எனக்கே எங்க இருக்குன்னு தெரியாதுப்பா, ஏதோ ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதுதான். பிராண சங்கடே, உயிர் பிரியும் தருவாயில உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்லலாம். 5வது கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம், இன்னொரு உயிரை காப்பதற்காகவும் பொய் சொல்லலாம்.
இது கிளாசிக்கல் உதாரணம் என்ன சொல்லுவா, ஒரு பசுமாட்டின் வேடம் துரத்தி கொண்டு வந்தான். பசுமாடு நம்ம வீட்டுக்குள்ளே அடைக்கலம்னு வந்துருச்சு, ஒழிச்சு வச்சுட்டான். வேடம் வந்து பசுமாடு வந்துதான், நம்ம பசுமாடு உள்ளதான் இருக்குது, போய் வெட்டிக்கோ நான் சொல்ல முடியும்? இல்லப்பா, இங்க பசுமாடு வரல, போய் சொல்லலாம். அதனால கணவன் மனைவி ஏகாந்தமாக பேசும்போதும் ஒரு திருமணம் போன்ற நல்ல காரியம் நடப்பதற்காகவும் செல்வத்தை காத்துக் கொள்வதற்காகவும் தன் உயிரை காத்துக் கொள்வதற்காகவும் பிற உயிரை காத்துக் கொள்வதற்காகவும் பொய் சொன்னாலோ கொடுத்த வாக்கு மீறினாலோ தப்பு இல்லை. இங்க உன் செல்வத்தை காத்துக்கத்தான் நான் பொய் சொல்ல சொல்றேன், அதனால மகாபலி சொல்லுன்னா. இப்ப மகாபலி அதை விட பெரிய தப்பு பண்ணான். ஆச்சாரியருக்கு இவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சான். என்னைக்குமே we should never outsmart our ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்ன சொல்லிட்டாரோ சரின்னு எதுக்க வேண்டியதான். இப்போ மகாபலி என்ன பண்ணா, அவருக்கு கிளாஸ் எடுத்தான். நஹ்யஸ்யாத் பரோ தர்மஹ இதி ஹோவாச பூரியம் சர்வம் சோடும் அலம் மன்யே ஹிருதேலீக பரமநரம். பாருங்க சுக்ராச்சாரியரே, நீங்க ஒரு ஆச்சாரிய பதவியில ஒழுங்கா இருந்து எனக்கு நல்லது சொல்லணும். இப்படி நீங்களே அதர்மத்தெல்லாம் எனக்கு போதிக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதர்மம் எது தெரியுமா? அசத்தியம், பொய் சொல்வதுதான் உலகத்திலேயே பெரிய பாவம். அந்த பாவத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் தெரியுமோ? மேலும் இந்த உலகத்துல உயிர் போனாலும் பரவாயில்லை என்று போர்க்களத்தில் இருக்கும் மனிதனை பார்க்கலாம். ஆனா செல்வம் போனாலும் பரவாயில்லைன்னு தானம் கொடுக்கும் மனிதனை உலகில் காண முடியாது. சுலபாயுதி விப்ரஷே ஹி அனிவிருத்தாக தனுத்யஜா நகதா தீர்த்த ஆயாதே ஸ்ரத்தையாயே தனத்யஜா. உயிரையே கொடுக்கிறேன்னு போர்க்களத்துல நிற்பான், ஆனா செல்வத்தை கொடுக்கிறேன்னு தானம் பண்றதுக்கு மக்களுக்கு அந்த மனசு வராது. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, கருங்கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் கொடுத்தே தீருவேன், நானும் பண்ணித்தான் தீருவேன், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். இதுதான் மகாபலி செய்த பெரிய தவறு. ஏன்னா என்னைக்குமே ஆச்சாரியன் ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம கேட்டுக்கணும். அதை விட முக்கியம், ஆச்சாரியனுக்கு நாம அட்வைஸ் பண்ணவே கூடாது. இது ராமபிரான் நமக்கு உணர்த்தின விஷயம். கம்பராமாயணத்துல விஸ்வாமித்திர ராமன் சொல்றாரு, இந்த தாடகையை வதம் பண்ணு ராமா, நீ பெண்ணுன்னு நினைச்செல்லாம் யோசிக்காத, நான் எல்லா தர்மசாஸ்திரத்தையும் பார்த்துட்டேன், நான் ஒரு பிரம்ம ரிஷியா இருந்து சொல்றேன், ஒரு சில உதாரணங்கள் சாஸ்திர வாக்கியம் எல்லாம் காட்டி இதனால இவளை நீ கொன்றால் தவறு இல்லைன்னு நான் விஸ்வாமித்திரர். ராமன் சொன்னான், சுவாமி ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்கணுமா? நீங்க ஆச்சாரியன், நீங்க கொல்லுன்னு சொன்னா நான் கொல்ல மாட்டேன்னா நீங்க எதுக்கு பிரமாணம் எல்லாம் காட்டுற? கம்பருடைய பாடல், ஐயன் நன்கு அது கேட்டு அவன் நல்லவும் எய்தினால் அது செய்கவென்று ஏடினால் மெய்யா நீந்துரை வேதம் எனக்கு ஒரு செய்கை என்றோ அதை செய்யுமாறு என்றான். ராமன் சொன்னானா, 4 வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி எங்க ஆச்சாரியன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனா 4 வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு மறுத்தாலும் எங்க ஆச்சாரியன் செய்யணும்னு சொன்னா அந்த விஷயத்தை நான் செய்து விடுவேன். ஏன்னா எங்க ஆச்சாரியன் வாக்குதான் வேதத்தை விட எனக்கு பிரமாணம். ஆனா மகாபலி அங்கதான் இடறிட்டான். என்ன பண்ணிட்டான், ஆச்சாரியருக்கு இவன் அட்வைஸ் பண்ணி, இப்ப பாருங்க வந்துட்டு போவன் நாராயணன் விஷ்ணுவாக தான் இருந்துட்டு போட்டோம், தானம் பண்ணா விஷ்ணுவுக்கே தானம் பண்ண வந்து எனக்கு தானே புகழ் வரும். கர்வம், விஷ்ணுவுக்கே தானம் பண்ணவன் எனக்கு தானே புகழ் வரும். அதனால ஒரு ஆச்சாரியன்றவர் ஒழுங்கா தர்மத்தை சொல்ல பாருங்க. இப்படி எல்லாம் அதர்மத்தை சொல்லாதீங்கன்னா சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்தது. திருடம் பண்டிதமானி அக்யா ஸ்தப்தோசி அஸ்மதுபேக்ஷையா. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் உனக்கு சொல்றேன், எனக்கு தெரியாத சாஸ்திரம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளவு பண்டிதன் போல பேசுற, எவ்வளவு பேசினாலும் ஸ்டபோனா கொடுத்துதான் தீர்வேங்கிற. எப்ப இந்த ஆச்சாரியனை அவமானப்படுத்தி விட்டாயோ, நான் தானே உனக்காக யாகம் பண்ணி உன்னை இந்த நிலைமையில உனக்கு உட்கார வச்சேன், இந்த ஆச்சாரியனை அவமதித்து விட்டாய், பிடி சாபத்தை மச்சாசனாதிகோ யஸ்துவம் அச்சிராத் பிரஷ்யசேஷ்யா. எப்ப என் கட்டளையை மீறினாயோ உன் செல்வத்தை எல்லாம் நீ இழப்பாயின்னு சுக்கராச்சாரியார் தன் வாயால் சபித்தார். அது வரைக்கும் பகவான் காத்திருந்தான். அவர் வாயால சாபம் கொடுக்கிற வரைக்கும் பகவானால தட்டி பறிக்க முடியல. அவர் சாபம் கொடுக்கட்டும் தான் பகவான் காத்திருந்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, சுக்கராச்சாரியருக்கு மட்டும் இவன் நாராயணன் எப்படி தெரிஞ்சது? பல ரிஷிகள் இவர் சனத்குமாரா சூரியனா அக்னியா எல்லாம் யோசிச்சார். சுக்கராச்சாரியர் மட்டும் தெளிவா நாராயணன் எப்படி? அதை அவனே தான் காட்டி கொடுத்தான். பெருமாளோட லீலை அது. சுக்கராச்சாரியாருக்கு மட்டும் தான் பகவான் என்பதை இவன் காட்டி கொடுத்தான். எப்படின்னா அவருக்கு மட்டும் தெரியற மாதிரி லேசா மாந்தோலை இப்படி நகர்த்தி லட்சுமியை பார்த்து போனான். அதனாலதான் அவருக்கு சுதாரிச்சுட்டு மகாபலிக்கு வந்து அட்வைஸ் பண்ணார். இது மகாபலிக்கு வச்ச டெஸ்ட். ஆச்சாரியன் வாக்கு எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறான்னு பார்ப்போம்னு. இங்க ஆச்சாரியன் வாக்கை மீறி நடந்து விட்டான். ஆச்சாரியன் வாயால சாபம் வாங்கி விட்டான். இப்ப வேற வழியே இல்ல. விந்தியாவளி மனைவி வந்தாள், தாரவாத்து கொடுக்கிறார். இந்த கிண்டிங்கிற பாத்திரம்,
அடியன் சந்தியாவந்தனத்துக்கெல்லாம் அந்த கிண்டி தான் பயன்படுத்துறது. அந்த கிண்டி இருக்கு, அது ரொம்ப வசதியான பாத்திரம். ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தீர்த்தம் வச்சு சந்தியாவந்தனம் பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம்னா தீர்த்த சேஷம்னு சொல்லுவாங்க. முதல்ல அச்சுதாயமான ஆச்சமனம் பண்ணிட்டா மிச்சம் உள்ள தீர்த்தத்துக்கு தீர்த்த சேஷம்னு பேர். அது யூஸ் பண்ணக்கூடாது. அதை அப்புறம் கொட்டிட்டு அப்புறம் தான் அனந்தாயமானு சொல்லுவோம். அப்புறம் மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் இந்த உத்தரணி போனவாளுக்கு ப்ராப்ளம் இல்லை. எம்பெருமான சம்பிரதாயத்தில் சந்தியாவந்தனத்துக்கு உத்தரணி வழக்கம் கிடையாது. அதனால இப்போ வெறும் பாத்திரத்தில் அச்சுதாயனமானா அப்புறம் அந்த தீர்த்தத்தை கொட்டிட்டு மறுபடியும் தீர்த்தம் முடிச்சு வந்து அனந்தாயமாக தீர்த்த சேஷம் மறுபடியும் கூட்டிட்டு மறுபடியும் குடிச்சு வந்து கோவிந்த். ஏன்னா ஒருவேளை சந்தியாவந்தனமே ஒரு நாளுக்குள்ள பண்ண மாட்டோம். அதுக்கு தான் கிண்டி பயன்படுத்துறதுன்னு ஆச்சாரியர்கள் வழக்கம் வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல மூக்கு தனியாக்கா, இன்லெட் வேற அவுட்லெட் வேற, அதனால அதுல தீர்த்த சேஷ தோஷம் வராது. அது மட்டும் இல்ல, அந்த கிண்டியிலேருந்து தீர்த்தம் வெளியில வரும்போது பாருங்க மேல் நோக்கி போயிட்டு வரும். ஒரு தீர்த்தம் மேல் நோக்கி போயிட்டு கீழே வந்தா அது கங்கா ஜலத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கு. அதனால தீர்த்தத்துல வர அந்த கிண்டி தீர்த்தத்துக்கு வந்து அந்த தோஷம்ங்கிறது வராது. அது மட்டும் இல்ல, கிண்டியில பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. இன்லெட் பெருசா இருக்கும், அவுட்லெட் சின்னதா இருக்கும், வரவு ஜாஸ்தியா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும். இன்லெட் பெருசு, அவுட்லெட் சின்னது. அந்த கிண்டி எடுத்துன்னு வர சொன்னா மகாபலி மனைவி விந்தியாவளி எடுத்துன்னு வந்தா அதுல தாரவாத்தை கொடுக்குறான். வாமனமூர்த்தி கையை நீட்டுறார். இது புராணங்கள்ல இல்லை, ஆனா ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. என்னன்னா சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு வடிவம் எடுத்து கொண்டு வந்து அந்த கிண்டியின் மூக்கு துவாரத்தை அடைச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ கூட சாபம் கொடுத்தாலும் அப்புறம் யோசிச்சிருக்காரு, ஐயோ பாவம் நம்ம சிஷியன் எதுக்கு பாவம் அழிஞ்சு போறானே, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால ஒரு வண்டு வடிவம் எடுத்து கொடுத்து சுக்கராச்சாரியார் அந்த கிண்டியின் மூக்கை அடைச்சுட்டா. மகாபலி தாரவாத்து கொடுக்குறான் பார்த்தா தீர்த்தம் கீழே விட மாட்டேங்குது. சுக்கராச்சாரியார் என்ன எதிர்பார்த்தார், மனைவியாவது பக்கத்துல இருக்காளோ ஒரு சென்டிமெண்டா, தீர்த்தம் போட்டதை ஏதோ சென்டிமெண்ட் ப்ராப்ளம் வேண்டாம் தானம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாளோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புல சுக்கராச்சாரியார் உள்ள போயிட்டா. தீர்த்தம் கீழே கொட்டத உடனே வாமனமூர்த்தி என்ன பண்ணாரா, ஒரு தர்பை புல், ஏற்கனவே சப்த ரிஷிகள் தர்பை கொடுத்திருக்கா இல்லையா, அதுல இருந்து ஒரு தர்பை புல்ல உருவினாரா. அந்த தர்பை புல்லும் பெருமாளுடைய சக்கரத்தாழ்வார் அபேசித்தார். ஏன்னா பெருமாள் கையில எந்த ஆயுதம் பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தாழ்வாரோட அம்சம். சுக்கிரன் கண்ணை துரும்பால் விளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்னும்படி அந்த துரும்பால அப்படியே அந்த கிண்டியினுடைய மூக்க உள்ள குத்தினானா அந்த வண்டியினுடைய கண்ணை அது துளைத்து வண்டு வெளியில வந்து விழுந்துருத்து. சுக்கராச்சாரியாருக்கு அதனால் பார்வையும் பறிபோனது என்று பார்க்கிறோம். அந்த வண்டு வடிவில் சுக்கராச்சாரியார் கீழே வந்து விழுந்துட்டார். இப்ப அந்த தீர்த்தம் கிடுகிடு கிடுகிடுவென அந்த வாமனமூர்த்தியினுடைய கையிலே படுகிறது. இதுவரை குள்ள வாமனாக நாமும் அப்படியே மானசீகமா யாகசாலையில இருக்கும். மகாபலியின் மனைவி கிண்டி தீர்த்தம் கொண்டு வந்திருக்கா. மகாபலி தாரவாத்தை கொடுக்கிறான். வாமனமூர்த்தி கையை நீட்டி வாங்கிக்கிறார். கையிலே தீர்த்தம் விழுகிறது. பட 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 என தீர்த்தம் விழ விழ கிடுகிடு கிடுகிடுவென வாமனமூர்த்தி திரிவிக்கிரமனாக வளர தொடங்குகிறார். வாமனன்னா குள்ளமானவன். திரிவிக்கிரமன், விக்கிரமம்னா ஹீரோயிக் ஆக்ட், சாகசம்னு அர்த்தம். திரிவிக்கிரமன்னா 3 சாகசம், அதாவது மூவடியால் எல்லா உலகத்தையும் வளர்க்கிறேன் என்னும்படி 3 சாகசம் செய்தவர். இப்ப திரிவிக்கிரமனாக வளர்கிறாராம். தத்வாமனம் ரூபம் அவர்ததாத்புதம் ஹரேரணந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூர்க்கம் திசோத்யௌர் விவராப்பயோதயः திரியங் பிரதேவா ரிஷயோ யதாசத. அந்த தீர்த்தம் கையில் படப்பட கிடுகிடு கிடுகிடு இந்த வாமனமூர்த்தி திரிவிக்கிரமனாக வளர்கிறார். இப்ப பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 கை அப்படியே வெளியில வந்துட்டே இருக்கான். அந்த கையில பார்த்தா சங்கு சக்கரம் இருக்கான், 4 கை சங்கு சக்கரம், தலையில பார்த்தா கிரீடம். அப்படியே ஒன்னொன்னு இவர் வளர 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 அதெல்லாம் வளர்ந்துட்டே போறதான். நம்மாழ்வார் பாடுகிறார், ஆழி எழ சங்கும் வில்லும் எழ இசை வாழி எழ தண்டு வாழும் எழ அந்த மோழ எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறே. அப்படியே அவருடைய திருவாபரணங்கள் திவ்யாயுதங்கள் அத்தனையும் அவர் திருவேணி பெருத்துக் கொண்டே போகிறது. இவையும் பெருத்துக் கொண்டே போகின்றன. பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுக்கிறார். அவருடைய உள்ளங்காலிலே கீழ் உலகங்கள் அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள 7 உலகங்கள் உள்ளங்காலிலே இருக்கின்றன. திருவடியிலே பூலோகம் இருக்கிறது. கணுக்காலிலே மலைகள் இருக்கின்றன. முழங்காலிலே பறவைகள் பறக்கின்றன. தொடையிலே வாயுதேவன் இருக்கிறான். நாபி தொப்புள்ள ஆகாசம் இருக்கிறது. வயிற்றிலே 7 சமுத்திரங்கள் இருக்கின்றன. திருமார்பிலே நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அவருடைய இதயத்திலே தர்மதேவத்தை விளங்குகிறது. அவருடைய திருமார்பின் மகப்புறத்திலே ஸ்பஷ்டமா மகாலட்சுமி இப்போது காட்சியளிக்கிறாள். கழுத்திலே சாமவேதம், தோளிலே இந்திராதி தேவர்கள், காதிலே திசைகள்,
தலைக்கு மேலே சொர்க்கம், அவருடைய கேசங்களாக மேகங்கள், அவருடைய மூக்கிலே பிராணவாயு, கண்ணிலே சூரியன், முகத்திலே அக்னி, வாக்கிலே வேதம், நாக்கிலே வருணன், புருவங்களாக பிரவிற்த்தி தர்மம் நிவிருத்தி தர்மம்னு சொல்லக்கூடிய 2 தர்மங்கள் இரு புருவங்களாக இருக்கின்றன. இப்படி உள்ளங்காலிலே எழுலகம், திருவடியிலே பூலோகம், கணுக்காலிலே மலைகள், முழங்காலிலே பறவைகள், தொடையிலே வாயு, நாபியிலே ஆகாசம், வயிற்றிலே 7 சமுத்திரங்கள், திருமார்பிலே நட்சத்திரங்கள், இதயத்திலே தர்மம், பக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி, கழுத்திலே சாமவேதம், தோளிலே இந்திராதி தேவர்கள், காதிலே திசைகள், தலையிலே சொர்க்கம், கேசத்திலே மேகம், மூக்கிலே பிராணவாயு, கண்ணிலே சூரியன், முகத்திலே அக்னி, வாக்கிலே வேதம், நாக்கிலே வருணன், புருவமாக பிரவிற்த்தி தர்மமும் நிவிருத்தி தர்மமும், புத்தியிலே பிரம்மா, நிழலிலே யமன், இப்படி அத்தனை பேரையும் கணக்கிலே பிரம்மாண்டமான வடிவம். இதோட நிகழ வளர்ந்தார் 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 வளர்ந்து கொண்டே போகிறாரா. எப்படி வளர்ந்தார்னா, இவர் வளர வளர சூரியனோடு ஒப்பிட்டு, இந்த அஷ்டப்பிரபந்தத்துல பிள்ளை பெருமாள் கவி பாடுறார், சூரியனோடு ஒப்பிட்டு இந்த வாமனன் எப்படி வளர்ந்தார்னு. முன்னம் குடை போல், முதல்ல வாமனமூர்த்தி வளரும் போது சூரியன் அவர் தலைக்கு மேல குடமாறி இருந்தான். முடிநாயக மணி போல் இன்னும் வளர்ந்ததும் அவர் கிரீடத்துல உள்ள மணி ரத்தனம் போல சூரியன் மாறிட்டான். அதுக்கப்புறம் மண்ணும் திலகம் போல் இன்னும் வளர்ந்தானா, நெத்தியில உள்ள திலகம் போல மாறிட்டான் சூரியன். அப்புறம் வாழிரவி பொன்னகலம் தந்து கௌத்துவம் போதும் இன்னும் வளர்ந்தானா, திருமார்பல் உள்ள கௌஸ்துபமணியின் இடத்துக்கு சூரியன் வந்துட்டானா, இன்னும் வளர்ந்தானா, உந்தி தடமலர் போல் அவருடைய உந்தி தாமரைக்கு நேரம் சூரியன் வந்துட்டான். அப்ப குடை, முடிமணி, நெத்தியில திலகம், கழுத்துல கௌஸ்துபமணி, இப்ப பார்த்தா உந்தி தாமரை லெவலுக்கு சூரியனை வரும்படியாக அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வடிவம் எடுத்து இந்த உலகத்தை அளக்கிறார் அந்த திரிவிக்ரம பெருமாள். உலகத்தை அளக்கும் போது எப்படி அளந்தாராம், முதல் அடி வலது திருவடியை எடுத்து வைக்கிறார். அந்த வலது திருவடியாலே மண்ணுலகத்தை அளக்கிறார். அந்த மண்ணுலகத்தை அளக்கும் போது இந்த பூமியில என்னென்ன ஜீவராசிகள்லாம் இருக்கின்றனவோ, புல் பூண்டு ஈ இருப்பது, இந்த மனிதர்கள் இருந்து என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிகள் தலையிலும் தன்னுடைய திருவடியை பதிச்சு 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 பதிச்சு, எல்லாம் அறியாமையில தூங்கிட்டு இருக்கா. இவாளுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம்னு பார்த்தா, அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, காலோபதி வைத்தியம் பண்ற, கால் பதிச்சு வைத்தியம் பண்றேன்னு ஸ்ரீயப்பதியோட வைத்தியம், காலோபதி வைத்தியம். அதனால என்னுடைய கால பதிச்சு வைத்தியம் பண்றேன்னு அந்த மருத்துவனாய் என்ற மாமணி மன்னர் எல்லோ தலையிலும் திருவடி பதிச்சான். நாமும் இருந்தோம். ஒரு புல் பூண்டாவோ, ஈ எறும்பாவோ, ஒரு பாக்டீரியா வைரஸாவோ ஏதோ ஒண்ணா உலகடக்கும் போது நாமும் இருந்தோம். நம்ம தலையிலையும் அப்ப ஒரு திருவடி வச்சார். அவர் திருவடி வச்சதன் எஃபெக்ட் தான் படிப்படியா 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 ஞானம் வளர்ந்து வளர்ந்து முன்னேறி 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 இன்னைக்கு கும்பகோணத்தை உட்கார்ந்து பகவான் உலகத்தான திருவடி பறிச்சா எஃபெக்ட். அப்படி வலது திருவடியால் அப்படியே பூமியில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்தான். சுவாமி ஆளவந்தார் பெருமாள்கிட்ட கேட்கிறார், எனக்கு இன்னும் ஞானம் வளர்ந்ததா தெரியல, ஒரு ரிப்பீட் மோட் பண்ணலாமா கேட்டார். மீண்டும் ஒரு முறை அதே திருவடியை என் தலைமையில பதிக்கிறியா? ஆளவந்தார் கேட்கிறார். கதா புனகா, புனகானா மீண்டும், கதானா எப்போது, கதா புனகா சங்கர் வதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி. அந்த திருவடி மீண்டும் என் தலையை எப்போது அலங்கரிக்க போகிறது, அப்போவாது ஞானம் வரலாம் பார்க்கிறேன்னு அவ்வளவு பெரிய மகான் ஆளவந்தார் பாடுகிறார். அப்படி தன்னுடைய வலது திருவடியை அத்தனை பேர் தலையிலும் பதித்து நம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணான். இடது திருவடி மேல 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 போயிட்டே இருக்கு. ஊஹு குவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்குள்ளே இடது திருவடியில் கட்டவரல் நுழையிறது. பிரம்மா பார்க்கறான், என்னடா இது ஏதோ ஒண்ணு நம்ம லோகத்துக்குள் நுழையிறதே, பார்த்தா பெருமாளுடைய இடது திருவடி. அதனால தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தால அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்றாராம் பிரம்மா. ஆனா அவ்வளவு பெரிய திருவடிக்கு கமண்டல தீர்த்தம் தான் போற. அதுக்கப்புறம் தர்ம தேவதையே அந்த பிரம்மாவின் கமண்டலத்தில் தீர்த்தமாக வந்தது. அந்த தீர்த்தத்தை கொண்டு வாமனமூர்த்தியின் இடது திருவடியின் கட்டை விரலுக்கு திருமஞ்சலம் அபிஷேகம் பண்ணாராம் பிரம்மா. தாத்து கமண்டலு ஜலம் ததுருக்ரமஸ்ய பாதாவனேஜன பவித்ரதயா நரேந்திர ஸ்வர்துன்ய பூத்
அபசிசா பததி நிமாஷ்டி லோகத்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்தி என்னும்படி அந்த இடது திருவடி கட்டை விரலுக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார். அந்த திருமஞ்சன தீர்த்தம் தான் பின்னாடி பூமிக்கு கங்கா நதியாக திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கா நதி என்று வந்தது. அதனால்தான் இன்னைக்கும் ஆச்சாரியர்கிட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கும் போது ஆச்சாரியனுடைய இடது திருவடி கட்டவரல இருந்து வாங்கிட்டா விசேஷம். ஏன்னா பெருமாளுடைய இடது திருவடி கட்டவரல இருந்து தான் கங்கை வந்தது. அது போல அது ஆச்சாரியர்களுக்கும் பொருந்துங்கிறதுனால ஆச்சாரியனுடைய இடது திருவடி கட்டவரல இருந்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்குறது ரொம்ப விசேஷம். அப்படி அந்த கங்கை பூமிக்கு வந்தது. ஓரடியால் மண்ணுலகத்தை அழுத்தாச்சு, மற்றொரு விண்ணுலகத்தை அழுத்தாச்சு. இப்பதான் பொதுவா நீங்க டிவி சீரியல்ல பார்த்துட்டு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி அந்த வச்சுக்கோங்க. புராணங்கள்ல எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அன்பேஸ்டா ஏன்னா இது என்ன ப்ராப்ளம்னா, எங்கேயாவது நம்ம உபன்யாசம் பண்ணா இல்லையே நீ மாத்தி சொல்லிட்டு இருக்கிற, நான் கரெக்டா தான் சார் சொல்லிட்டு இருக்கேன், ப்ரூஃபை காமிச்சாலும் அதெல்லாம் கிடையாது, நாங்க இப்படிதான் கேட்டிருக்கோம் அப்படிதான் சொல்லணும்னு சொல்றாங்க. அதனால நான் ஒரிஜினல்ல எப்படி இருக்கோ அதை சொல்லுவேன். என்ன ஆகுதுன்னா, இப்போ வாமனமூர்த்தி ஓரடியால் வெண்ணை இழந்தார், மற்றொரடியால் வெண்ணை இழந்தார் திருவிக்கிரமனாகி. இப்போ கிடு திருமேனி சுருங்கியதான். பழையபடி சூரியன் உண்டியிலேருந்து திருமார்புக்கு போச்சு, திருமார்பிலேருந்து நெத்திக்கு போச்சு, நெத்திலேருந்து மணிமுடியாச்சு, குடையாச்சு. கிடு இறங்கினா 2 அடிக்கு குள்ள வாமனனாகவே பகவான் மாறிவிட்டார். மாறினதும் மகாபலியோடு இருக்கும் அசுரர்கள்லாம் பார்த்தாலும், ஏய் இந்த குள்ளனை நம்ம கண்ணனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதேப்பா, சரியா ஏமாத்திட்டான்டா, ஓரடியால் மண்ணுலகம் மற்றொருடியால் விண்ணுலகத்தை நடந்துதான் இவனை என்ன பண்ற பாருன்னு அசுரர்கள்லாம் வாமனமூர்த்தி தாக்குவதற்காக ஆயுதங்களோடு வந்துட்டாங்க. அப்போ வைகுண்டத்திலிருந்து பகவானுடைய தொண்டர்கள் நந்தன் சுனந்தன் உள்ளிட்டோரெல்லாம் இறங்கி வந்து இந்த அசுரர்களை தாக்கி அவன் விரட்டி விடுறாங்க. அப்போ மகாபலியே கர்வம் நீங்க பெற்று அசுரர்கள்ட்ட சொல்றான், எனக்கு முன்னாடி பதவி கிடைச்சதுன்னா அதுவும் பகவானுடைய சங்கல்பம், இப்போ கிடைச்ச பதவி போறதுன்னா இதுவும் பகவானுடைய சங்கல்பம், இந்த சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, சண்டையை நிறுத்திடுவோம்னு சொல்றான் மகாபலி. அப்போ கருடன் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்தாராம். இறங்கி வந்த கருடன் வருண பாசத்தால் மகாபலியை கட்டி சிறப்பிடிச்சுடுறாங்க. வருண மந்திரம் சொல்லி கட்டக்கூடிய கயிறுக்கு வருண பாசம்னு பேரு. அந்த வருண பாசத்தால் கருடன் மகாபலியை கட்டினான். எதுக்குன்னா, நீ 3 அடி தரதா ப்ராமிஸ் பண்ணிருந்த, கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும், ஆனா 2 அடி கொடுத்துட்ட, 3வது அடி கொடுக்க முடியல, அதனால உன்னை சிறை பிடிக்கிறேன் என்று கருடன் மகாபலியை சிறை வைத்தார். இது அப்படியே தமிழ்ல திருமங்கை ஆழ்வார் பாடுறார். சீர்காழியில காடாளன்னு உலகளந்த பெருமாள் இருக்கார். வலது திருவடி பூலோகம், இடது